சதுரகிரி பண்ணனான சாமலந்த பொந்துட சாமனுக்கு சீமானது சரதநாத கொத்துடேதே உதரகிரி பண்ணனான உத்துளந்த போது முத்தனகி எத்துளச்ச முத்துளேல கொத்துளேதே அப்புறம் பாருங்க சாமி மந்தக்காருக்கும் பண்ணக்காருக்கும் இளையசாமி புள்ள சின்ன முட்டாட்டி செல்லி சாமி எல்லாத்தையும் கும்புற சாமி எல்லாத்துக்கும் கும்பிடுது சாமி 4 நாளைக்கு நல்லா இருக்குல்ல 4 நாள் கூட எக்ஸ்ட்ரா 4 நாளைக்கு அரே அப்பா ரொம்ப பெரிய மனசு பண்ணக்காரு ஆமாங்க அரே அப்பா அப்புறம் வீட்டுல எல்லாம் சவிக்குமா சாமி எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாமி சின்ன பொண்ணக்காரு என்ன சொல்றாரு இவர் பெரிய பொண்ணக்காரு இவர் பெரிய பொண்ணக்காரு நீங்க நடு பொண்ணக்காரு அவர் சின்ன பொண்ணக்காரு என்ன சொல்றீங்க சாமி நல்லா இருக்கீங்களா நல்லா நெசம் உண்டா வீட்டுல நெசம் உண்டு ஏட்டு கூடு ஏட்டு ரோட்டு ஏமி அப்படின்னா என்னவா தெரியாது நம்ம 2 பேரும் காட்டு பக்கத்து போலாமான்னு கேட்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கேட்கறதா தெரிய மாட்டேங்குது சரி இருக்கட்டுங்க அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க சாமி என் கதையை சொன்ன ராவு பாடாது ராவே சொன்னா வேணாமா கம்மியா இருக்கு சுருக்கி விடு அட என்னங்க சாமி செய்யறது பாருங்க சாமி சரி எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்லாம 2 பேரும் சும்மாவே இருந்தாங்களா என்ன சாமி சொல்றீங்க ரொம்ப நாளா புள்ள இல்லங்கறீங்க அட ஏன் சாமி 2 பேத்துக்கு புள்ள இல்ல சாமி ஆனே புள்ள வரத கொடுக்கல எங்க ஆத்தா அப்பனுக்கு பல வருஷமா பாருங்க புள்ள இல்லாம ரொம்ப வருஷமா பாருங்க புள்ள இல்லாம
சரி. கோயில் குளமா போய் ஏறி இருக்காரு. ஆமா. எங்கெங்க ஏறினாங்க? அங்க பாருங்க சாமி, கோயில்ல ஏற, மலையில ஏற, அங்க ஏற, இங்க ஏற, கோயில் குளத்துல யார் ஏறி இருக்காரு? எங்க அப்பன் எங்க அத்தான். சரி. ஆமா. வீட்டுல ஏறின பாட வச்ச, வீட்டுல இருந்த பாட காண. வீட்டுல இல்லாம போய் சாமியை கும்பிட்டா புள்ள வரம் கிடைக்கும், சாமியை கும்பிட்டா புள்ள வரம் கிடைக்கும்னு போயிருக்காங்க சார். சரி. அப்புறம் பாருங்க, நேரம் இந்த பழனி மலை இருக்க சாமி, பழனி மலை. பழனி மலைமா? அந்த மலையில, அந்த மலையில தான் சாமி. சரி. அங்க போய் பாருங்க, எங்க ஆத்தா இருக்குல்ல, 10 பேர்ல ஏறி இருக்கு. என்ன சொல்ற நீ? என்ன சொல்றீங்க சார்? 10 பேர்ல ஏறிச்சுக்கிறீங்க? 10 படி ஏறிச்சு சாமி. ஓஹோ. ஏதோ வாய் வளையிட்டம் போல இருக்கு, தூக்கு கலக்கத்துல. சரி விடுங்க சாமி. 10 படி ஏறி போய் பழனி மலை இருக்குல்ல, ஆமா, பழனி மலையில போய் முருகன்ட்ட வேண்டி இருக்காங்க. என்னன்னு? அப்பா பழனி முருகா, ஏதோ நீதான் பாத்தீங்கன்னா திறக்கணும், கண்ண திறக்கணும். இதுவரை இத்தனை வருஷமா புள்ள இல்ல. சரி. ஏதாவது கருணை கட்டி ஏதாவது திறந்து விடு பொண்டாட்டிக்கு அப்படின்னு எங்க அப்பயும் சொல்ல வேண்டாம். சரி. இப்படி கேட்டிருக்காரு, வரம்லாம் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் கீழே வந்து பாருங்க, நக்கு நக்கு நக்கி இருக்காரு. எதமா? பஞ்சாமரம் இதான் தெளிவா முழுசா சொல்லுமா? கடவுளே, நீ வாடுங்க உங்க அம்மா கூட்டி கொடுக்க. ஐயே, நீங்க என்ன உங்க பழக்கமே வேற மாதிரியா இருக்குது. உங்க பழக்கம் தான். எங்க பழனி மலை போனா என்ன தருவாங்க? என்ன ஃபேமஸ்? பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்கல்ல. சரி. எங்க போய் காஞ்சி போனாலும் எங்க ஊர் பக்கத்து அதெல்லாம் கிடைக்காது இல்ல. ஆமா ஐயா. வருஷத்துக்கு ஒரு ரூபா முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போனா பஞ்சாமிர்தம் கிடைக்கும். சரி. எங்க போய் பாத்தீங்கன்னா இந்த புள்ளவரம் கேட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. எங்க அப்பனுக்கு பாத்தீங்கன்னா ஊத்து நொட்டி நக்கணும் தோணிச்சு. சரி. மக்கா மக்கா விட்டு நக்கிருக்காம பாருங்க எங்க அப்பே. அதுல கிண்ணஸ் ரெக்கார்ட் வாங்கினவரோ? என்ன சொல்றீங்க? கிண்ணஸ் வாங்குறேன். நீங்க வேற அஞ்சாமரம் நக்கிருக்காரு. சரி. சரி, அதுதான் போகுதுன்ட்டு விட்டாச்சு. நேரா பாருங்க. சரி. எங்க ஊர் பக்கத்து பத்திரங்க ஐயர் மலை இருக்கு. ஆமா. அங்க போய் எங்க ஆத்தா 5 பேத்துல ஏறி இருக்கு. இங்க 10 பேரு, அங்க 5 பேரு, இதே பொழப்பாவே இருப்பீங்க. வீடு வாசலே இல்லையா? 5-6 பேரோட போய் படியில ஏறி இருக்குது. மலை ஏறிச்சுன்னு சொல்லு. மலை ஏறி இருக்குது. சரி. அங்கேயும் புள்ள வரம் கிடைக்கும். 5 பேர்த்தோட போய் புள்ள வரம் கிடைக்கும். திருப்பதி மலை போயிருக்கிறாங்க. சரி. அங்க பாத்தீங்கன்னா ஏறலாம்னு பாத்துருக்காங்க. இடம் கிடைச்சதா இல்லையா? அப்ப சொன்னாரு எங்க அப்பா. என்னன்னு? எங்க அப்பா கூட பிறந்த 5 அண்ணன் தம்பி இருக்காங்க. அடியே அடியே செல்லி, உங்க அம்மா சொல்லி இந்த பேரை சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா முடியல. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. நீ பாத்தீங்கன்னா எங்க அப்பா இருக்காரு, அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்களோட போய் நீ ஏறு. ஏப்ப உங்க ஒப்ப நல்ல மனுஷனா? முத ஏன் அண்ணன் தம்பியோட ஏற விட்டா அவர் சும்மா வேடிக்கை வைப்பாரா? என்ன தப்பு? என்ன அப்படி சொல்றீங்க? என்ன சாமி தப்பு சொல்லுங்க சாமி. என்னமா அண்ணன் தம்பி போய் அடுத்து அடக்காத இந்த மனுஷன் ஒருத்த சாமி. நீங்க பண்ணக்காரங்களுக்கு உங்களுக்கு விவசாயம் இல்ல சாமி. வேற என்ன? அவங்களோட போய் எல்லாம் சொந்த பந்தம் தான், அண்ணன் தம்பி பங்காளி. அவங்களோட குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டா ஒரு மோட்சம் கிடைக்கும், ஏதோ புள்ளவர் அப்படின்னாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சரி. அங்கேயும் பாத்தீங்கன்னா முடியல. அவங்களோட போய் எரியும் கிடைக்கல. ஐயா. அப்புறம் அங்க இருந்த தேங்காய் கொண்டு வந்து எங்க அம்மா அரைமுடிய குடுத்துச்சு. உங்க அம்மா அரைமுடியா? எங்க அம்மா அரைமுடியா? நீ தான் அரைமுடி குடுத்துச்சு. எங்க அம்மா சாமி கும்பிட்டோம்னா பிரசாதம் கொடுப்பாங்க, அரைமுடி அபிஷேகம் முடிச்சா அரைமுடி. அதை கொடுத்தோட்டி எங்க அப்பா என்ன செஞ்சா பசிக்கு புடிச்சு அது மட்டும் கரண்ட ஆரம்பிச்சிட்டேன். எதை? தேங்காய் இது அரைமுடி காயுது. சரி. அப்புறம் என்ன செய்யுது? அப்புறம் பசியோட சாப்பாடு புளிய சொல்லி சோறு அதை இதையும் தின்னுபிட்டு நேரம் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. சரி. அப்புறமேட்டு அவங்களுக்குள்ள இருக்காரு ஊர் பூசாரி, தடி உண்டு பூசாரி இருக்காரு எங்க ஊர்ல. தடி உண்டு பூசாரி? தடி உண்டு பூசாரி தடியை மட்டும் தான் உண்டுவாரு. அவருக்கு கோல் எடுத்த தண்டியில. எந்த கோல்? தடி உண்டுற கோளுங்க. அவருக்கு இத்த தண்டியில அதை ஊனிக்கிட்டே தான் போவாரா, ஊனிக்கிட்டே வருவாரா. அதனாலதான் அவருக்கு தடி உண்டி சாமியாரு. எங்க அம்மா எங்க அப்பா இப்படி பாதிகளா இடையில, டேய் வாடா, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏதுடா பிரச்சனைன்னு கேட்க. சொல்லுங்க ஏன் சொல்லுங்க சாமி, இப்படி என் பொண்டாட்டிக்கு புள்ள இல்ல, 10-12 வயசு ஆயிப்போச்சு, புள்ள இல்ல, ஏதோ நீங்க தான் என் பொண்டாட்டிக்கு காரணம் வச்சு ஏதோ புள்ள கொடுக்கணும். யாரு பூசாரி கொடுக்கறதா? பூசாரி புள்ள கொடுப்பாரு. அவர்கிட்ட தான் புள்ள கொடுக்க சொல்லி கேட்கிறாரு.
இல்ல வரம் கொடுங்க, வரேன் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது வரம் கொடுங்க, இப்போ உங்க பாக்கியத்தினாச்சும் புள்ள கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ல சாமி. சரி அவரு சொல்லிட்டாரு, டேய் உன் பொண்டாட்டி கொடுக்கணும் தான் விட்டு போடா நீனு அப்படின்ட்டாரு. அவரு நல்ல மனுஷன் கொப்பை விட்டாரா இல்லையா? கூட்டிட்டு வந்தாரு எங்க ஆத்தாவை. எங்க ஆத்தா திருச்சிருச்சு பூசாரிய பத்தட்டு. ஏமா நொடி தொத்தடி தடியா அவரு தட்டி அவ்வளவு பெருசா? எங்க அம்மா இது மாதிரி பார்த்ததே இல்ல போல இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் செல்லி, என்ன சாமியா? எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க பண்ணக்கார. உங்களுக்கு 2 பேர்த்துக்கு எத்தனை வருத்து சர்வீஸ்? கிளீனா இருக்குது உங்க சப்ஜெக்ட். அப்ப பாருங்க என்ன செஞ்சாருன்னு தெரியல. சரி உனக்கு நான் இத வச்சு பூஜை பண்றேன். உனக்கு இப்ப பாத்தீங்கன்னா என் தடியை நீ பாத்துட்டீல. சரி அதோட உனக்கு பிள்ளைத்தோட நின்றுட்டாரு. எங்க அம்மா திருச்சு போய் அது பேதரிச்சு போய் நின்றுச்சு. என்ன பேசுறது என்ன பண்ணு தெரியல. அப்புறம் கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா ரூம்ல விட்டு, ஏய் இந்தடா எங்க அப்பனை பார்த்து ஏதாவது காத்து கருப்பு அது புள்ள பாத்தீங்கன்னா விவரம் தெரியாத புள்ளையா இருக்கு. சரி ஏதோ காத்து கருப்பு விருப்பு இருக்கும். ஆமா அதனால ஏதோ மேல கீழ பேய் பிசாசு ஏதாவது புடிச்சிருந்தா வயசு பிள்ளைக்கு புள்ள தங்காது. ஆமா நான் புடிச்சு விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரூம்குள்ள கொண்டு போய் விடுறா. நான் வந்து பாத்துக்கிறேன் மட்டும் எங்க அப்பா கொண்டு போய் ரூம்குள்ள விட்டுட்டு வாசப்படியில வந்து உட்காந்துட்டேன். உள்ள விட்டுட்டு உங்க அப்பா வெளியே உட்காந்து பூசாரி எங்க அம்மா உள்ள ரூம்குள்ள விட்டுட்டு வந்து எங்க அப்பா வந்து வாசப்படியில உட்காந்துட்டேன். அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். நம்பர் கொடுத்துட்டு போங்க. எங்க அப்பா நம்பரா? சரி அப்புறம் பாருங்க அவரு விட்டு அடிச்சிருக்காரு பாருங்க பூசாரி. எதுல அடிச்சாரு? அடிச்சிருக்காரு. எதுல அடிச்சாரு? எங்க அம்மாக்கு தண்ணி கண்ணுல இருந்து ஊத்துன்னு ஊத்துது தண்ணி. இந்த புடுக்கு இருக்குல்ல புடுக்கு உடுக்குமா? என்ன சாமி சொல்றீங்க? உடுக்கு ஊனா போடுமா? நான் கிராமத்துல இருக்க பிள்ளை, எனக்கு என்ன தெரியும் அத பத்தி. உனக்கு வளவுல இருக்க பிள்ளை, உனக்கு அந்த பேச்சு நுழையாது. அத எடுத்து குடுமுன்னு அடிச்சிருக்காரு. அடிச்சிருக்காரு. ஆத்தாடி ஆத்தா எங்க அம்மாவுக்கு மாலையா தண்ணி ஊறுது. அடிக்கடி அம்மா அப்பான்னு கத்துது. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, உன் பொண்டாட்டி என்னதான் கத்துனாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன். எங்க அப்பா கதவை திறக்கல. ஐயோ ஆத்தா அப்படின்னு அவரு அடிக்க ஆரம்பிச்சாரு. விட்டுக்கு அடிக்க மடிச்ச பூச்சாரி. சரி தோல் கிளியிற வரையும் உள்ள பழைய தோலை இருந்திருக்க மாட்டேங்குது. அடிச்சு தோல் எங்க ஆத்தா கிழிஞ்சு போச்சு. ஆத்தா தோலை கிழிஞ்சா உடுக்கு தோலை கிழிஞ்சா? ஐயா நீங்க என்ன விளக்கம் கொடுத்த உங்களுக்கு ஓய முடியல. நானு இல்ல நீதான் ஆத்தா தோலை கிழிஞ்ச. உடுக்கு தோல் சாமி, உடுக்கு தோல் கிழிஞ்சிச்சா இல்லையோ? சரி இது சரிப்பட்டு வராதுன்னு வேப்பில எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குளிஞ்சாலும் உள்ள கண்ணுல தண்ணி வர அளவுக்கு அடிச்சிருக்காரு. விட்டிய அடிச்சிருக்காரு பூசாரி. தண்ணி வந்துருச்சு. பழைய துணி கிடைக்கல பக்கத்துல. எதுக்கு? தண்ணியில தொடச்சிட்டு அடிக்கணும்ல கண்ணுல. போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டு சரி திருப்பி 2 அடி அடிச்சிருக்காரு. நின்னுச்சு. அதோட சரி அதோட ஓண்டு போய்தே. அதோட எங்க அம்மாவுக்கு பேய் ஓடி எங்க அம்மாவுக்கு பிள்ளை நின்றுச்சு. சரி எங்க அப்பா வந்து சின்ன போ அடுத்து 10ஆம் மாசம் நீ பிள்ளையோட தான் வருவேன். நான் அப்படி கொடுத்துருக்கேன் உன் பொண்டாட்டிக்கு சரி அப்படின்ட்டாரு. அவர் பூசாரி சொன்னது சரியாதான் இருக்கு. சரி தடி உண்டி பூசாரி இல்ல சும்மாவா கீழே கொடுத்ததுல தாத்தாவுக்கு அத்தோட நின்னதுதான் நானு. நான் வந்து 11ஆம் மாசம் நான் பிறந்துட்டேன். அப்ப நீங்க வந்து பூசாரிக்கு பிறந்தீங்க, ஒப்பனுக்கு பிறக்கல. கேவலப்படுத்துவார் போல இருக்கு. நீங்க சாமி சொல்றீங்க? அவர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 10 மாசம் ஆச்சு. நீங்க அப்புறம் அவரு பேய் பிசாச விரட்டிட்டாரு. அவர் கொடுத்த புண்ணியத்துல எங்க அப்பனுக்கு நான் வந்து பிறந்திருக்கேன். சரி நீங்க பூசாரி அப்பனா பைய போல இருக்கு. எங்க அம்மா கேவலப்படுத்திய போல இருக்கு. எங்க அம்மா மாதிரி ஒரு 10 தெய்வத்தை பார்க்கவே முடியாது. இப்படி பேசாதீங்க எனக்கு கடவுளே. இதெல்லாம் கேக்குற மாதிரி இருக்கு பாரு. தீ குளிக்கிற மாதிரி. மதுரையில கண்ணகி செடிக்கு அப்புறம் செல வைக்கணும் எங்க அம்மாவுக்கு தான் வைக்கணும். அடே சாமி. அப்படி ஒரு தெய்வம் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா பூசாரி கொடுத்திருக்காரு வரா. அவர் கொடுத்த வரா. அதுலதான் நான் வந்து பிறந்திருக்கேன். சரி நீங்க தப்பாவே நினைக்காதீங்க. சரிங்க. ஆமா சரி அப்போட சரி சாமி வந்தார்ல. சரி பாருங்க நான் வந்து பிறந்தேன். சரி என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் கொஞ்சம் துருன்னு இருப்பேன். ஆமா நீ ஒத்த பொம்பளை பிள்ளை. நான் பிறந்தப்படி பாத்தீங்கன்னா யோகா தெளிச்சு ஆடி மேல ஆடி ஏறுது, கோழி மேல கோழி ஏறுது, குதிரை மேல குதிரை ஏறுது. இல்ல அது மேலதான் ஏறு மாத்தியா ஏறு. அப்படி பாருங்க பண்ணையில கட்டிட்டு எல்லாம் பெருகிடுச்சு. சரி பரவாயில்ல புள்ள கதையோ நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க.
ஆமா என்ன படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டாங்க. படுக்க வைக்கணும்னா படுக்க வைக்கணுமா? படுக்க வச்சு தூக்கி கல்ல தூக்கி போடுங்க. யாச்சாமி நீ வேற படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைய படிச்சு 5-6 படிப்பு படிச்சுக்கணும், பசு பேருக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கட்டும், அப்பதான் நல்லாது. இந்த காலத்துல கொஞ்ச நாச்சும் படிச்சு விவரம் தெரியணும், கணக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக படிக்க வைக்கணும்னாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பள்ளியோட போனேன். அங்கேயே தூரம்னு தெரிஞ்ச ஒரு 6 வயசு 7 வயசுல கொண்டு போய் சேர்த்தாங்க. சரி நான் எப்படி சும்மா இருப்பேன்? நான் வீட்டுல ஒத்த பொம்பளை பிள்ளையாச்சு, எனக்கு தான் அப்படி பேரும் செல்லம் கொடுத்துட்டாங்களே, நான் தூரம் தெரிய என்னைய பிடிச்சி டீச்சர் 2 அடி அடிச்சு இங்க வா என்ன பண்ணிட்ட பாடத்துக்கு கவனிக்காம இருக்க அப்படின்னு டீச்சர் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா நான் படிப்பேன், துருத்துருன்னு இருந்தாலும் படிப்பேன். என்கிட்ட டீச்சர் நீங்க என்னை அடிக்காங்க டீச்சர், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் டீச்சர். வேகமா எலி எதிர புருன்னு கேட்டுச்சு. நீ படக்குல படிச்சு பிள்ளையாச்சே. நான் படிச்சிருக்கேன்ல. ஆமா நான் என்னதான் சட்டம்னா படிப்புல மும்மரமா இருப்பல்ல. ஆமா ஆமா ஆமா. எலி டீச்சர் பொந்துக்குள்ள பூருன்னு சொன்னல, டீச்சர் கிழிச்சிருப்பாங்களே அது. டீச்சர் பக்கத்துல நிப்பாங்க. அது எப்படி எலி கணக்கா சொல்லிருக்கா? டீச்சர் பொந்துக்குள்ள பூந்துனா அவர் எப்படி இருப்பாங்க? வேர்ந்து கத்திருப்பாங்களே. சரி புள்ள பாஸ் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அடுத்த கிளாஸ் தூக்கி போடுவான், அது விவரமான பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி 2வதுல போட்டாங்க. சரி இங்க போனா வாத்தியார் சாரு, அந்தாளி சார் எந்த நேரம் பார்த்தாலும் குச்சி எடுத்துல திரிறாரு. எனக்கு பயமா வேற போச்சு, என்னடா செய்யறது ஏதுடா செய்யறது. நான் அங்கிட்டு கொஞ்சம் எனக்கு நான் சேட்டை அடங்க மாட்டேனேன். ஆமா ஆமா நான் கொஞ்ச நேரம் படிப்பேன், அங்கிட்டு சுத்துவேன், அங்கிட்டு இது பண்ணுவேன், வைப்பேன், பிள்ளைகளை பிடிச்சி அடிப்பேன், சிலேட்டு கொஞ்சம் புடுங்குவேன். இதை பண்ணும்போது வாத்தியார் பார்த்துட்டாரு, இவான லொட்டுல மண்டையில நறுக்கணும் குட்டிங்க வா நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு. கேளுங்க சார், ஏதாவது தெரிஞ்ச சொல்றேன் சார், கேளுங்க சார். டீச்சரே பாத்தீங்கன்னா நான் பால் சொல்லி தான் உங்க கிளாஸுக்கு அனுப்பியிருக்காங்க, நீங்க கேட்ட கேளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேனா, நீங்க கேளுங்க சார் அப்படி இல்ல. அவரு சொல்லிட்டார் அணில் எதை கடிக்குன்னார். நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? என்ன சொன்னீங்க? சார் கொட்டையை கடிக்குன்னு. அவர் அப்பயே முடிஞ்சிருப்பாரு சொல்லி. அவர் இருக்கணுமா வேணாமா அவசரோட? நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க இணை சொல்லவே சொல்றீங்க, எனக்கு அப்படி காதுல விழுகுது. அணில் எதை கடிக்கும்? கொட்டை. அணில் கொட்டை கடிக்கும். அணில் கொட்டையை கடிக்கும். ஆமா நான் மரியாதையா சார்ட்ட பேசுறேன். சார் என்னத்தான் நான் அதனால சேர்த்து சொன்னேன், சார் கொட்டையை கிடைக்கணும்ல. அதோட நீ படிச்சு ஒண்ணு கிழிக்க போறது கிடையாது, நீ பள்ளியோட தொட்டே தூக்கிட்டாரு. படிச்சு பாரா போறத விட ஆடு மாடு மேய்ச்சி 6வது பெருசுன்னு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். சரி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தல பாருங்க வயசுக்கு வந்துட்டேன். எதுக்கு வந்தீங்க? உங்க இளவெட்டுக்கு அழுவத இப்படித்தான் சொல்றீங்க, இங்கனே பஸ் ஏறி ஓடுறீங்க திருச்சிக்கு. என்ன செய்யறது, அங்க போலன்னா புடிச்சவன தூக்கி போட்டு இதுல நிக்கிறேன். ஐயே சரி அவருக்கு முத்துமாரியம்மன் பாட்டு பாடுனேன். முத்துமாரியம்மன் எனக்கு நான் முத்துமாரி பாட்டு பாடினேன். எனக்கு சாமி அருள் வர ஆத்தா புண்ணியத்துல அருள் வந்தா நீங்க தான் பிடிக்கணும். பச்சை துண்டுக்காரு நீ எதை பிடிப்ப? நீ எதோ பிடிக்கத்த அழைகிற ஓடி இத பிடிக்கிற இத பிடிக்கிற அடி ஆத்தாடி எத்தோ கண்டாரோட ஒரு நோக்கமா தான் தெரியல. ஒழுக்கமா ஓடிடுடி முன்னாடி 5-6 பல்லு இல்ல இத பிடிக்கிற இத முத்து. சரி அப்புறம் பாருங்க என்ன ஆச்சுன்னா, என்ன ஆச்சு? இப்படித்தான் பள்ளிக்கூடத்துக்கு போன பக்கம் வயசுக்கு வந்துட்டல. ஆமா என் மாமன் மகன் தான் கொண்டு வந்து உள்ள விடணும். ஏன் என்னமா அப்படி சொல்ற? முருகன்கார சொந்தக்காரல சித்தப்பையன் தான் விழுவாரா? அப்படியா? ஆமா இன்னமும் சொன்னாங்க என் மாமன் மகன் தான் வந்து விடணும். சரி அதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு. மாமா எங்க இருக்காரு? அவரு மிலிட்டரியில இருக்காரு. மிலிட்டரி இல்லையா? பட்டாளத்துலயா? பட்டாளத்துல இருக்காரு. சரி சரி அங்க என்ன பண்றாரு? அத்தாடி அத்தாடி அங்க எல்லாம் புடு புடு புடுன்னு சுடுவாராம். புடு புடு புடுங்க. என்ன இட்லி தோசையா? அடே எங்க அம்மா சொல்லிருக்கப்பா. என்னன்னு? எங்க அப்பா சொல்லிருக்காங்க, எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க மாமியை பாத்தீங்கன்னா பட்டாளத்துல புடு புடு புடுன்னு இத்த தண்டி தான். எது? அட அது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன? துப்பாக்கி. அதை எடுத்து சுட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா எங்க அப்பா அப்ப வைக்க மாட்டாராம். 100 பேர் வந்தாலும் சுட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் பாருங்க எனக்கு என் மாமி பட்டாளத்துல இருக்கிறான்னு சின்ன பிள்ளைல பார்த்தது. எனக்கு வேற ஆர்வம் குழவுல தொந்தி அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி நான் வயசுக்கு வந்த வச்சு இது 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 இப்படி இப்படி இன்ன அப்படின்னு அவ எழுதி அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. அதோட மாமி இத பார்த்தாலே இப்படி எழுதி இருக்கத பார்த்துட்டு எப்படா மாமி என்னைய பார்க்கணும்னு ஆசையில இருந்தாரு. நான் என் மாமனை பார்க்கணும் ஆசை இருந்தேன். சரி அந்த ஆளு தூக்கிட்டே வந்தாரு. எதமா சீர்வரிசத மத்த துப்பாக்கி வேற பட்டாளத்துல வந்திருக்காரு. மீச சுத்த தண்டி மீச. சரி மீச ஏத்த தண்டியில இருந்துச்சுன்னா
சீர்வரிச ஜாமெல்லாம் எத்த தண்டியில இருக்கா? ஆமா ஆளுக்கு கம்பியில தக்கன வேணாம். தூக்கிட்டு வந்தாரு என் மாமன். சரி. மாமனை பார்க்கணும் ஆசை. குடிசையை கட்டி விட்டாரு. சரி. என்னடா அப்படின்னு மாமனை பார்க்கணுமே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கணும். அவத்தையும் குடிசையில் நம்மள விட்டாங்கன்னு குடிசையை லைட்டா விளக்குனேன். சரி. சின்னமா ஓட்ட போட்டேன். சரி. அப்புறம் பாருங்க என் மாமன் அந்த பக்கம் தெரிஞ்சுக்காரு. அவரு ஒரு நோக்கத்துலதான். நான் சின்னல போட்டல, என் மாமன் கொஞ்சம் பெருசா போட்டார். அவரு கொஞ்சம் அப்படித்தான் பெருசா பார்த்தே பழக்கம். கொஞ்சம் பெருசா ஓட்டை போட்டார். சரி. அந்த ஓட்டையில நான் அவரை பார்க்க, அவரு என்னைய பார்க்க. சரி. அவரை நான் கண்ணடிக்க, அவரு என்னைய கண்ணடிக்க. அவரு மாத்தி அடிக்க, நான் மாத்தி அடிக்க, அவரு அடிக்க, நான் அடிக்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓட்டைய பெருசாக்கி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டோம். அடிச்சு என்ன ஆச்சு? கண்ணுல தண்ணி வந்துருச்சு. துணி வச்சு தொடச்சிருக்க வேண்டியதானே? எரிச்ச கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நேரம் கண்ணடிக்கிறது? ஆமா அதோட எங்க ஆத்தா பாத்துருச்சு. சரிப்பட்டு வராது. ஒத்து வராது. சரி. இது சரிப்பட்டு வர ஒரு கொலக்கட்டையை புடுறா, பிள்ளைக்கு புட்ட வைக்கணும்னா நீ பதில் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பட்டு வராது. இந்த பிள்ளைய கட்டி வச்சிடும் மறுபறா பார்த்து என்ன கட்டி வச்சிட்டாங்க. சரி. கட்டி வச்சா நான் இந்த மூதேவிக்கா போய் ஆசைப்படுறேன். ஏங்க நான் பட்டாளத்துல இருக்கிறாருன்னு நினைச்சு என் ஆடு தோரணை எல்லாம் பார்த்து ஏமாந்து தொலைச்சிட்டேன். சரி. ஆளெல்லாம் நல்லதா இருக்க. வேற என்ன? ஏன் இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க? எனக்கு சரிப்பட்டு வரல. என்னம்மா? ஒண்ணுக்கும் லாய்க்கப்பட்டு வரல. ஐயா என்ன என் புருஷன் ஆளு கம்பீரம் தான். சரி. ஆளு கொஞ்சம் வீரம் தான். குழந்தை மனசு தங்கமான மனசு. சரி. ஆனா என் புருஷன் அதுக்கு சரிப்பட்டு வரல. எதுக்குமா சிரிக்கிறாங்க? அதுக்கு சரிப்பட்டு வரலன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு சரிப்பட்டு வரலையா? அட அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லையா? அந்த வேலை என்ன தெரியுமா? எந்த வேலை? அந்த வேலைன்னா உனக்கு தெரியலன்னா நீ சின்ன பிள்ளையா இருக்கோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? நீ தடவிட்டா கூட காலத்துக்கு. நானே எரிச்ச புஞ்சையில இருக்கேன், நீ வேற கடுப்பு புஞ்சை. கடுப்பு புஞ்சையை துண்டிட்டு உட்காந்து தேவை புஞ்சை எனக்கு. நானே பாத்தீங்கன்னா என் புடிச்ச ஒண்ணு காவலன்னு வெறுப்புல இருக்கேன். சரி சரி சரி. ஏதாவது இங்க எந்த ஏதாவது இது பண்ண அவரு சும்மா கிடந்தா நாங்க 4 பேர் சும்மா தான் வந்திருக்கலாம்ல. இது எனக்கு தேவை புஞ்சை. புருஷனுக்கு நல்ல புத்தி சொல்லி சொல்லுவோம்ல நாங்க. அதேப்பா. அப்புறம் சரி நான் என் புருஷனை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போறேன். சரி. என் புருஷன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றாரு. முன்ன மாதிரி இல்ல. சரி. அந்த ஆள் பழக்க வழக்கெல்லாம் மாறிடுச்சு. அந்த ஆள் வேற மாதிரி இருக்காரு. என் சித்தப்பா மக இருக்கா, இந்த கோண கொண்டக்காரி. சரி. இந்த வட்டப்பட்டுக்காரி, இந்த வளம் கொண்டக்காரி, அவளோட திரியிறாரு இந்த மனுஷன். எனக்கு என்ன குறைவா இருக்கு சொல்லுங்க? எனக்கு கையில குறைவா, காலில குறைவா, மண்டையில குறைவா, முடியில குறைவா, என் தொண்டையில குறைவா? சிற்பி செதுக்காத பொற்சிலை. நீங்க பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஊர்ல பொம்பளை கூட்டிட்டு வரல வேற எதையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க சொல்றேன். தேதி கொடுப்புமா? மாமியார் பார்த்து சரி. பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பண்ணக்கார். ஆனா என் புருஷன் இப்ப எப்படி தெரியுங்களா இருக்கேன்? எப்படி? மூஞ்சு மோவர காரியம். சாமி அவன் என் புருஷே சாமி சொன்னபடி கேட்க மாட்டான் என் புருஷே சாமி அவன் என் புருஷே சாமி திங்க மாட்டான் என் புருஷே சாமி சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் என் புருஷே சாமி திங்க மாட்டான் என் புருஷே சாமி அவன் என் புருஷே சாமி சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் என் புருஷே சாமி அவன் என் புருஷே சாமி கண்ணமணி குளிக்க மாட்டான் என் புருஷே சாமி அவன் என் புருஷே சாமி
இருக்கு. என் புருஷனை பாத்துருவாரு. புருஷனை பாக்குறத விட பண்ணக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட நியாயத்தை சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? ஆயா ஆயா நீங்க அடேங்கப்பா, என்ன உருண்டே மஞ்சளாவா? நீ பேசாத, நீ பேசாத பேசாத படுவா. மணி 2 ஆகி போச்சு. பேசாத பேசாத படுவா படுவா. சாமி என் சாமி இளைய சாமி கொடுத்தேன். சரிங்க சாமி. எதுக்கு கொடுத்தேன்? எதுக்கு? எனக்கு 3 இருக்கு தெரியுமா? 3 இருக்கா? ஆமா, கிழக்கு தோட்டம், மேற்கு தோட்டம், அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல சாமி. உங்களுக்கு 3 இருக்கணும். நடுத்தோட்டம். சரிங்க சாமி. அந்த நடுத்தோட்டத்துல பறி கிழிஞ்சு போச்சு. சரிங்க சாமி. போய் தோல் வாங்கிட்டு வரான்னு 1.25 ரூபா கொடுத்தேன். அப்படிங்களா சாமி? ஆமா. சரிங்க சாமி. இது வரைக்கும் கொண்டு வரல. எங்க போனா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அதான் உன்னை பார்த்துட்டு கேட்டு நீங்க போங்க சாமி. ஆமா, இங்க கொன்னட்றிய. ஆமா, அன்னைக்கெல்லாம் முட்டோன்னு புரிஞ்சுக்கிற உரிய தரேன்னு சொன்னீங்க. ஏன் சொல்லி? ஏன் சாமி? ஏன் சாமி? சரி, என்ன பண்றான் இப்ப பாருங்களேன் சாமி, நீங்க தானே எங்க ஆத்தட்ட வந்தீங்க. ஆமா சொல்லி, நான் ஒருத்தன் தான் வந்தேன். ஆனா ஊர்ல 4 பண்ணைக்காரரை கூட்டிட்டு வந்தோன்னே எதுக்கு? பொண்ணு கொடுக்கறதுக்கு. அந்த சின்ன பையனுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக நான் போயிருந்தேன். எங்க ஆத்தா மாட்டேன்னு தானே சொல்லிச்சு நீங்க வந்ததுக்கு. பேரோட போகமா நீங்க வந்துட்டு எங்க அத்தா மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆமா, நீங்க தானே வழுக்கட்டைமா குடு நீங்க. ஆமா, கொடுத்தால. அதுல என்ன குறை? உங்க பேச்ச கேட்டு எங்க ஆத்தா என்ன? அப்புறம் நீங்க 4 பேத்தோட வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன குறை கண்டுபிடிச்ச? ஆமா, உங்க பேச்ச கேட்டு அந்த மனுஷனை கட்டி போய் நான் என்னத்தான் கண்டேன். அவன் என்னதான் பண்றான்? அவன் இருக்கான சாமி. எவன் இருக்கான்? என் புருஷன்காரன், அந்த பீத்த பையன், சரி. இந்த பிக்காளி பையன், அதுக்கு ஏமாந்தவன், இந்த இதுக்கு தொண்ணாதவன், அந்த சர்பத்தை குடிக்கி, இந்த மலைய கடிக்கி. நிறுத்துமா, நிறுத்துமா, நிறுத்து. நிறுத்துமா. என்ன கையை நீட்டுறது கூட ஏமா? அந்த கடிக்கி அந்த கடிக்கின்னு என்னைய நீட்டுறேன். ரோசப்படாதீங்க, பொம்பளை பிள்ளை கேட்கணும். சரி, கேளு கேளு கேளு, நல்லா இருக்கு கேளு. சாமி உங்களுக்கு கேட்பணும். சாமி கும்புறேன் பாத்தியா, எல்லாமே சொல்லி போட்டு கும்புறு. நல்லா சரி. சாமி, என் புருஷன் வந்துச்சு, எனக்கு என்ன குறைவா? என்ன குறை வச்சா சொல்லுங்க. சரி, என்ன குறை வச்சான்? இப்படி எல்லாம் இருக்கு. அவன் ஏதோ ஒரு சித்தப்பன் பிள்ளை, அந்த சித்தப்ப மக, இந்த வட்டப்பட்டக்காரி, அந்த வளவு கொண்டக்காரி, இந்த கோண கொண்டக்காரி, சரி, அவங்க சித்தப்பை மகள்கிட்ட போய் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன குறைவா இருக்கு? என்ன நான் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க? அங்க வச்சிருக்க போறேன். நான் இருக்குல்ல. உங்க பேச்ச கல்யாணம் பண்ணிட்டு போய் அடுப்படியில பூனை தூங்குது, இதுல இவரு இருக்காரு. அடிப்படையிலே தூங்குதா? சரி, அவன் வரட்டும், பாத்துக்கலாம். இல்லங்க, வந்தார் சாமி. வந்தா என்னைக்கும் வராத புருஷன் ஒரு நாள் வந்தார். இந்த பக்கம் வாங்க. எனக்கு ஆசை. ஐயோ, வராத புருஷன் சித்தப்பா வீட்லயே இருந்தாரு, பல வருஷம் ஆச்சு. வராத புருஷன் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு புருஷன் எப்ப வருவாரு ஏக்கத்துல இருந்தல்ல, ஒரு நாள் வந்தார் சாமி. நீ வெற்றி எடுத்து போய் தான் கடந்திருப்பியா? என்ன சாமி சொல்றது? நானும் புருஷன் மேல ஆசை பிரிய வச்சுட்டேன். சரி, அதான் மனுஷ பாருங்க, இந்த கல்லு தண்ணி சாராய தண்ணி இருக்குல்ல, சரி, அது புடிச்ச புட்டு அந்த மனுஷ தள்ளாடிட்டே வந்தாரு. அப்படி சொல்றேன், அப்படி நீ தொட்டினா நல்லா இருக்கு. நல்லா நல்லா. இதுக்கே சரியா போச்சு ஜோசி பண்ணையாடிக்கு சம்பளம். சொல்லு செல்லு, உங்களை சொல்லு, நீ சொல்லு செல்லு. உங்களை செய்வேனா? ஐயோ, நீ அப்படி யார்? ஐயோ, நீ செய்ய மாட்டே. நீங்க படி இருக்கிற மகராசி. சரி சரி, உன்னைய செய்ய. நீ சொல்லு, நீ சொல்லு தங்கம், நீ சொல்லு. நீங்க நாடு கஞ்சிக்கு ஊத்துறீங்க. ஆமா, நான் ஊத்துறேனே பொளப்பண்ணா. எங்க நான் ஊத்த நீ கேக்குற? சாமி, என் புருஷன் வீட்டுக்கு வா. நான் அப்படி தள்ளாடி வந்தார்ல, அந்த ஆள கை தாங்கல, சரி, பிடிச்சிட்டேனா? சரி, பாருங்களே
சாமி. சரி. வந்தவன் என்ன செஞ்சா மோந்து ஒரு கதவை எட்டி உதச்ச. என்னது? கதவை எட்டி உதச்ச. சரி. கதவுக்கு பின்னாடி நான் இருந்தேன். கதவுக்கு பின்னாடி நீ, கதவுக்கு முன்னாடி அவன். கதவு மேல கதவுல. கதவுக்கு கீழே நானு, எனக்கு மேல கதவு. கதவுக்கு மேல பாத்தீங்கன்னா என் புருஷன். அந்த கதவா நான் இருந்திருக்க கூட மரக்கட்டையாவா? இல்லங்க, செல்லி மேல விழுந்து ஒரு பிறந்து எந்திரிச்சிருக்கலாம்ல. ஏ அப்பா. இல்ல, அதுல இருந்து போல்ட் நட்டா இருந்தாலும் ஒரு குத்தி பார்த்திருப்பேன். என் புருஷன் வருவாருன்னு எவ்வளவு ஆசையா பாத்தீங்கன்னா குஞ்ச நசுக்கி குழம்பு வச்சிருந்தேன் தெரியுங்களா? என்ன குஞ்சு? நீங்க என்ன குஞ்சு சொல்றீங்க? வேறுனு கத்திடுவேன். கோழி குஞ்சு நினைச்சேன். கோழி குஞ்சதான் நசுக்கி குழம்பு வச்சேன். சரி, ஆள் வராத மனுஷன் வராரு. சரி, அப்படின்னு கோழி குஞ்ச நசுக்கி குழம்பு வச்சுட்டு வச்சிருந்தேன். ஆடுகள்கிட்ட சொல்லி விட்டுருந்தேன், நான் பண்ணக்கார விட்டு வரை போயிட்டு வந்துறேன். அந்த குஞ்ச நசுக்கி குழம்பு வைக்க சொன்னா நானும் வச்சுக்கெல்லாம் காத்திருந்தேன். சரி, அந்த மனுஷன் இப்படி கதவை எட்டி வச்சு விழுந்துட்டேன். சரி, அப்புறம் பாருங்க, எனக்கு அந்த ஆள் மேல நோக்கம் வந்துச்சு, அந்த ஆளுக்கு எனக்கு ஒரு நாள் மேல நோக்கம் வந்துச்சு. வராதா பின்ன? அந்த ஆள் வந்து லைட் ஆஃப் பண்ணுதா? லைட்டா? ஏன் இந்த லைட்டு? அட வாங்க பண்ணாரு. போயிருங்க. அட உங்களை இருக்கான்னு முத பாத்துங்க. வாயா படக்குன்னு புரிஞ்சுக்கவே தெரியாதா? வாயா சீக்கிரம். மனுஷன இது ஒரு படம். என்ன முழுசா சொல்ல வரணும்? அட நீங்க ஆறாதாங்கப்பா. இப்ப நான் கூப்பிட்டு வேகமா வரேன்னு இப்படி பண்ணிட்டு வரீங்க. முதல்ல கடைக்கு செட்டி வேற. நீ உன் புருஷனை கூப்பிட்டியா? என் புருஷன் என்னதான் கூப்பிட்டு நினைச்சிட்டு? ஐயோ, சரி சொல்லு, கதை நல்லா இருக்குது சொல்லு. என் புருஷன் அப்படி கூப்பிட்டார்ல, விளக்க அமைச்ச சொன்னார். சரி, கதை நல்லா இருக்குது சொல்லு. விளக்க அமர்த்தி புட்டு சரி நான் உள்ளயும் அவர் வெளியும் போய் படுத்துக்கிட்டார். சரி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல சாமி. சரி, அவன் படுத்தா ரொம்ப பேசுறான் சாமி. இல்ல, அவன் படுத்தா வெளியே போய் படுத்துட்டு போறான். நான் ஏர் குடிசையில ஒத்தையாதான படுத்தேன் சாமி. இத்த தண்டி உடம்பு இருக்குல்ல. சரி, எனக்கு புள்ள இல்லாத எனக்கு ஒரு. சரி, என்ன சாமி? இல்ல, அந்த ஆளு ஒழுங்கா தான் நான் புள்ள பார்க்க மாட்டேன். எனக்கு புள்ள இல்ல, பூச்சி இல்ல, அது இல்ல, புழு இல்ல. 16 வருஷமா ஆகி பாலா போன வயத்துல ஒரு புழு பூச்சி இல்ல சாமி. நீ கவலைப்படாத, நேரா என் தோட்டத்துக்கு வா. வந்து நாட்டு மாட்டு சாணி இருக்கு. சரி, அள்ளிட்டு போய் வீட்டுல வச்சுக்க. வயிற்றுல ஒரு கிளி உள்ள வச்சு ஒரு மூட்டிக்க. ஒரு 3 நாள் கழிச்சு பாரு, பூச்சி புழு எல்லாமே முண்டும். உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாரு, புள்ள குட்டி இல்லன்னு சொன்ன வழக்கம் கொடுக்குறீங்க பாருங்க. வழக்கம் சாகரத்துக்கு வழி சொல்றேன். ஆமே, புள்ள குட்டி இல்ல சார். 16 வருஷம் ஆகி புள்ள குட்டி இல்ல. என்னைய புள்ள இல்லன்னு மலட்டு சிரிக்கின்னு பேசுறேன் சாமி. புருஷன் புள்ள இல்லாத ஏன் குறையா? நீயும் வர வர தப்பா பேசுற. ஏன் சாமி? நேத்து மத்தியானம் சரி, இந்த பங்குனி மாசம் வெயில்ல நீ என்ன கேட்ட? புளிச்சக்கீரை கேட்ட. நானும் நடு தோட்டத்தில் நின்னுகிட்டு செல்லி புள்ள வருவா, புளிச்சக்கீரையை பொறிச்சு கொடுக்கலான்ட்டு நானும் ஒரு உருக உன்னை எட்டி பார்க்க, ஒரு உருக உன்னை எட்டி பார்க்க. வெயிலுக்கு எரிச்சலா இருக்கு. வெயிலுக்கு அப்படியே வெந்து தனி ஒரு வாரம் கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படித்தான் வர சொன்னீங்க. சரி, அந்த காட்டை தான் போட்டு போனேன். ஆமா, இப்ப இந்த 2 நாளைக்கு முன்னாடி வர சொன்னீங்க. வந்தா நீங்க நீங்களா உருகிட்டு கிடக்குறீங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் உருக மாட்டேன்னா நீ வருவனு எதிர்பார்க்கிற வர மாட்டேங்கிறீங்க. எதுக்கு சாமி? புளிச்சக்கரை 2 நீ வருவனு எதிர்பார்த்து அன்னைக்கு கடலை தோட்டத்துக்கு வர சொன்னீங்க. சரி, போய் வந்து பார்த்தா நாயை கட்டி பிடிச்சி படுத்து கிடந்தீங்க. அப்படிதான் நீ கிழங்கு வேணும். நான் என்ன சொன்னேன்? மேற்கு தோட்டத்துக்கு வாசல்லி உன்னை கிழங்கு எடுக்கிறேன்னு. தோட்டத்துல இருந்து கிழங்கு ஏமாந்துமா? பருப்பு வேணும்னா சரி, செல்லி வந்தா பருப்பு எடுத்துடலாம்னு நினைச்சேன். அப்பவும் வரல. நீ ரொம்ப ஏமாத்திட்டு இருக்க. இருந்தாலும் மாதி அதாவது அந்த சின்ன வருவான், வரட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ புத்திமதியை சொல்லி அனுப்பி விடுங்க. வரட்டுங்களா? தண்ணி நானு
ஏது அங்கிருக்கு போயிருக்காது இங்காரான மாதிரினாரு அங்கிருக்கு போயிருக்காது இங்காரான மாதிரினாரு அங்கேதான் உட்கார்ந்திருக்காரு. சாமி கும்பிடுறனுங்க, அரி போட்டு கும்பிடு. சாமியா என் கதையை கேட்டு ராத்திரி பவன் அவங்க ராவணேஸ்வரன் கதையா அவங்க அவ்வளவு நீளமா அவ்வளவு வெறுசுங்க. ரொம்ப சுருக்கி சொல்லுப்பா. அவங்க ஓமுங்க வெளியில ஆள் பார்த்து அதுக்கு முன்ன வேற ஆளு பாத்துக்கடா. சொல்லுங்க சாமி. பாருங்க சாமி, சரி. எங்க அப்பயும் பேரா பொழிச்சு விடுங்க. பொழைச்சவேன்னு சொல்றான். உங்க வாயில் நுழையுது என்னது நுழைய மாட்டீங்க. நுழைய வைக்கணும்டா. பாருங்க சாமி, எங்க இது சொன்னோம்னா பெரும் கதைங்கோ. எப்படி சொல்றீங்க? பெரிய கதையா சொல்லமா சிறு கதையா சொல்லமா? சிறுகதையா சொல்லுங்க. பெருகதையை சொன்னோம்னா தென்னை மரத்தில் பிறந்தவன் சாமி தேனூறு கத்தி எடுத்தவன் சாமி. 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 அன்னி மரத்தில் பிறந்தவன் சாமி வாருளி கத்தி எடுத்தவன் சாமி. அன்னி மரத்தில் பிறந்தவன் சாமி வாருளி கத்தி எடுத்தவன் சாமி. தோகமலையில 90 மாடு 90 மாடு மேய்ச்சவன் சாமி. தோகமலையில 90 மாடு கொண்டைக்குள் கொண்டு சென்றது மாடு. தோகமலையில 90 மாடு நாவின் முகத்தில் செத்தது குட்டி. பாருங்க சாமியா, நாங்க இல்லாத இடம் எதுவுமே கிடையாதுங்க. எப்படி சொல்றீங்க? பாருங்க, ஊர் கேணியில் தோப்பரை போடுறது தண்ணி இறக்குறாங்க பாருங்க. ஆமா, அங்கேயும் நாங்க தாங்க இருக்கிற தோப்பரையில. சரி. இந்த பஸ் கண்டிட்டு தோல் பை போட்டுருக்காங்க பாருங்க. ஆமா, தோல் பை. அங்கேயும் நாங்க தாங்க இருக்கிறோமுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நீதிபதி இருக்கிறாங்க பாருங்க. ஆமா, ஜட்ஜு. அவங்க முத எங்க தான் தொட்டு கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. உங்களுதையா? பாருங்க சார், பெரிய புத்தகமா இருக்கு, நீதி நோட்டு இருக்குமுங்க. ஆமா, அந்த பையில அடித்தோல் எங்களுக்கு தாங்க ஒட்டி இருப்பாங்க. அங்க தொட்டு கும்பிட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க சாமி. இப்படியே சொல்லிட்டு போனா ஏகப்பட்ட சொல்லிட்டு போலாம் சாமி. நீங்களாம் அந்த தோப்பறையில இல்ல, இப்ப நாங்க மோட்டர் வச்சு அடிப்போம். அந்த மோட்டர்ல புட்டு வால் இருக்குல்லங்க. நம்மளுதாங்க அதுல இருக்கிற தோல் எல்லாம் தெரிக்கிறாங்க. புட்டுவாளுங்க. பாருங்க சாமி, அந்த தோல் எங்களுக்கு தாங்க. சரி. பாருங்க சாமி, எங்க அப்பி பேரா பொழிச்சு விடுங்க. ஊர் பண்ணே எங்க அப்பயும் கெட்டி காத்துட்டு வருவாங்க. சரி. எங்க அப்பயும் பாருங்க புளியா மரத்தை அடித்தூர் மாதிரி இருப்பானுங்க. சுட்டாலாயா? அவங்க வகுர் மாத்திரம் எங்க அப்படி திண்டில் இருக்குங்கோ. இது மாதிரி இருக்கும் பாருங்க சாமி. எங்க ஊர்ல மாதிரி திருவிழா வந்துருச்சுங்க. திருவிழா வந்தவொடனே எங்க அப்பா போய் எங்க அம்மா கிட்ட போய் அடிய புள்ள அந்த அடிப்பானை குடுறிய. உங்க அம்மா அடிப்பானைவா? அடுப்பானையா? அந்த பானையை தூக்கி எங்க அம்மா தூக்கி எப்பங்க கொடுக்க. சரி. ஊர் பாலுவே எங்க அப்பயும் பானை தூக்கிட்டு போனாங்க. லட்டு சிலேபி முறுக்கு கொய்யாக்கா கொலா புட்டு எல்லாம் போட்டு பானை ரெப்பி போட்டாங்க சாமி. சரி. எங்க அப்ப ஒரு திண்ணி பயலுங்க. ஒரு ஆளே உட்காந்து கிண்ணு கிண்ணு எல்லா பழம் தின்னு போட்டானுங்க. ஒரே அளவா? அவங்க ஏற்கனவே எங்க அப்படி வகுத்து திண்டில் இருக்குங்க. அந்த நேரத்துல எங்க அப்ப மட்டமல்லாக்க படுத்திருந்தானுங்க. எங்க ஊர்ல அவுட்டுவான டம்முன்னு மேல போட்டாங்க. எங்க அப்பா ஒரு படிரி வெடிச்சு பொருள் குந்தெல்லாம் வெளியே தள்ளிடுச்சுங்க. வெளியே காத்துல கோழி எங்க அம்மா வாசலுக்கு சாணி போடுறதுக்கு வந்தாளுங்க. உங்க அம்மா சாணி போட வந்துச்சா இல்ல வாசலுக்கு சாணி போடுறதுக்கு? சரி. வந்தோட சின்ன இங்க வாடா ஒப்பே வெளியே குடலை காய போட்டு தூங்குறான்டா அப்படின்னு
கொள்ள காய போட்டான் வந்து பாத்துனுக்கு செத்து போயிட்டானுங்க. செத்து போயிட்டானா? நீங்களும் செத்தால குழி வெட்டுவாங்க. நாங்க செத்தா என்ன 3 அடி ஆகலாம் 6 அடி நீளம் வெட்டுவாங்க. எங்க அப்பன் செத்ததுக்கு யானை குழி வெட்டுற மாதிரி வெட்டினாங்க. எங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆளு இல்ல. நீங்களே செத்த 4 பேர் தாங்க தூக்கணுமுங்க. ஆமா உங்க அப்பாவுக்கு? எங்க அப்பாவுக்கு ஊரே சேர்ந்து போட்டு கப்புனு போட்டு குப்பு போஸ்ட் வந்துட்டு சாமி. சாமி சாமி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க சாமி, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பனை படுத்துக்குச்சுங்க. இருக்கும்ல எங்க அப்பனை படுத்தவ நான் தாங்க பக்கத்துல இருந்தேனுங்க. நீ என்ன பண்ண பக்கத்துல? என்ன அப்படி முறைக்கிற? அப்படியே எங்க அம்மா என்னைய கட்டி சேர்ந்து புடிச்சிட்டு ஒப்ப நிலப்புல உன்னைய கட்டி பிடிச்சிருக்கு. என்ன அப்படி அழுதுச்சு? அது வாடுக்கு தண்ணி பொது பொதுன்னு வருதுங்க. எதுல? கண்ணுலது. நானே எவ்வளவு நேரம் தொடச்சு விட்டுக்கிட்டு மரியாதை இருக்கிறது. துணி வேற தீர்ந்துருக்கு. சும்மா அழுத ஆரம்பிச்சிட்டாளுங்க. சரி. எங்க அம்மா சீக்கு வந்து வழியாட்ட புடிச்சு புடிச்சுட்டு கழிஞ்சாளுங்க. அவளும் போய் சேர்ந்துட்டாளுங்க. சரி. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரங்கு வாடை பொத்தக்காதே ஊழ் முக்கு தட்டு வாடை இதெல்லாம் யாரா அது? எல்லாம் என் சனம் எருது. எருதுனா மாடா? அட மெம்பரு. என்ன நம்பரு? என் நண்பர்கள். நண்பர்கள் சிநேகிதர்கள் அப்புங்க. இந்த ரங்கு வாடை பொத்தக்காதே ஊழ் முக்க சரி எல்லாம் சேர்ந்து அந்த பொத்தக்காத பெங்கடா காண அவன் என்னைக்கு வண்டியை கொண்டு விட்டானோ அன்னையில இருந்து வர்றது இல்ல. பாருங்க சாமி. சரி. எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு கல்யாணம் பண்ணணுங்க. என்ன மகளிர் மன்றம் நடத்தவா? இல்ல கிராம விடியல். 400 பேருங்க. ஐயா நான் ஒரு கல்யாணம் பண்ணணுங்க. சரி. ஆனா பொண்டாட்டி நாள் பொண்டாட்டி யோகாரி. எப்படி சொல்ற? ராசிக்காரிக்கோ. யார் நம்ம பொண்டாட்டியா? மரியாதை தொட்டு போய் அப்படி சொல்ற? என்ன வர்றவனுக்குலாம் என் பொண்டாட்டி தான் கிடைச்சதா? இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பாருங்க சாமி, மரியாதையான ஆளுங்க. ராசிக்காரிக்கோ. சரி. முத பொண்ணு வாக்க நேரம் அவங்க அம்மா கிட்ட நான் தானுங்க போனனுங்க. மாமியாடா? மாமியா கூட விட்டு வைக்கலையா? நான் ஒரு ஆள் போனனுங்க. அவங்க அம்மா டாளுங்க. ஊரே சேர்ந்து போனவங்க ஊன்ட்டாளுங்க. ஆள் நிறைய தேவைப்பட மாட்டேங்குது. நல்ல ஊர் வல்ல ஊர் சொல்லி சரின்ட்டாங்க. எங்களுக்கு வந்து நிச்சயதார்த்த தாம்பல் தட்டு மாத்தணுமுங்க. என் மொண்டை ராசிக்காரிக்கோ தாம்பல் தட்டு மாத்தணுமோ இல்லையோ. சரி. ஐயோன்னு ஒரு சத்தம். என்னடா நடந்துச்சு? என் தம்பி சத்யா நல்ல யோகாரி முண்டாட்டி அவ்வளவு ஒரு ராசிக்காரிங்க. சரி. அப்புறம் 8 அளவு கல்லு கருமாலாம் முடிச்சு போட்டு எனக்கு என் பொண்டாட்டிக்கு முதல் அளவு வச்சிருந்தாங்க. முதல் இரவு நல்லா சந்தோஷமா சொல்றேன். எனக்கு தாலி கட்டணும் அன்னைக்கு வந்து அளவு தான் போய் தொலைய மாட்டேங்குது. இல்லையா அப்படி சொல்றேன்? முதல் இந்த சாந்தி மூத்திரம். சாந்தி மூத்திரம் கேட்டுன்னா அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. சாந்தி அந்த முதல் அளவு ஃபர்ஸ்ட் நைட். பஸ்ல ஒரு நைட்டு. என்னடா உங்ககிட்ட வம்பா இருக்கு? ஓல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க அதுங்க சாமி. முதல் இரவு. முதல் அளவு இரவு அதாவது ஒரு கன்றாவதி. நான் வீட்டுக்குள்ள படுத்திருந்தேனுங்க. என் பொண்டாட்டி பால் செம்பு குணு குணுக்கு உள்ளுக்கு வந்தாளுங்க. நான் முகத்திலேயே முழிக்கலீங்க. வேற எதை பார்த்தேன்? அந்த பால் செம்பே பார்த்து இது வாய வச்சு எடுக்கவே மாட்டேன். ஓம் பழக்கத்தை இங்க எதுக்கு சாமி சொல்றாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க சாமி. சரி. என் பொண்டாட்டி செல்லி வந்து பக்கத்துல உட்காந்தான். சரி என்னைக்கு உட்காராத பொண்டாட்டி உட்காராலே அப்படின்னு கைத்துக்கு சாலிய மேல போட்டணுங்க. ஐயா அவ என் மேல கை போட்டாளுங்க. போட்டா என் பொண்டாட்டி கை ரேசிக்காரிங்க. எப்படி சொல்ற? கைத்துக்கு மேல போட்டாலும் இல்லையோ. என்ன ஆச்சு? ஐயோன்னு ஒரு சத்தம். இப்ப என்னடா நடந்துச்சு? அவ தங்கச்சி செத்தா. கூட முடிச்சு மேல கைய வச்சாலே ஒவ்வொருத்தரா சாகுற. என்ன அருவாளோட வராரு அவரு? சாணம் குடிக்கிறவர் அப்படி ஓரமா போடுறதுங்க. போய் பொறுக்கிற வேலை. என்ன பொறுக்கிறது? புளியம்பழம் பொறுக்கிறதுங்க. சரி சரி சரி. சைடு பிசினஸ். போயிருவாளுங்க. காலையில வந்தோன்னா 2 கூட புளிய மொத்தமா காலையில ஒண்ணா சாயங்காலம் 2 கூட புளிய மொத்தமா கொண்டு போட்டு கொட்டை எடுத்து வியாபாரம் பண்றதா. எந்த கொட்டையா? புளியா கொட்டையா? இப்படியே செஞ்சுட்டு இருக்கும். பக்கத்துல பெரிய பண்ணக்காரரு பெரிய தோப்பு புளியம்பர தோப்பு. செல்லி அங்கிட்டு போவாத, கண்ட பக்கம் பொறுக்காத, நீ ஏற என் தோப்புக்கு வா, நம்மளே பொறுக்கலாம் அப்படி கூப்பிட்டோன்னு என் பொண்டாட்டியும் பாருங்க கூட தூக்கிட்டு நேரம் போயிட்டாங்க. ஒரே பக்கமா போனா வேலை நிறைய இருக்கு. ஆமா, பல பக்கம் போகாம ஒரு பக்கம் போனா நல்லா இருக்கும்ட்டு வராதுல. ஆமா, ஒரு போயிட்டாளுங்க. சரி. அங்க பண்ணக்காரங்க பாருங்க, அந்த காலத்துல உள்ளவங்க பாருங்க கோமன் தான் கட்டியிருப்பாங்க. ஆமா, அவங்க பெரிய மனுஷர்லாம். சரி. பாருங்க வேலை ஆட்கள் யாருமே இல்ல. உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணி போட்டாரு, சரி நான் உன்னை கூப்பிட்டுட்டேன், சரி புளியம்பழம் பொறுக்கு வந்துட்டேன், நான் மரத்து மேல ஏறி நானே உழுப்பி விடுறேன், ஆளு வேற இல்ல, புளியில கீழே விழுவு, சரி நீ பொறுக்கிட்டு போன்னு சொல்ல. அன்னைக்கு பார்க்க ஆடி மாசம் காத்து வேற விசுன்னு அடிக்குதுங்க. இப்படி புடிச்சு மேல ஆட்டிக்கிட்டே இருக்குது. என்ன ஆச்சு? திடீர்னு அந்த ஐயனுக்கு கோமனா வந்து ஓசி
வெறும் செம்புழுதியா பறக்குதுங்க. உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் புழுதி அடிக்குது. ஆமா, கீழ இருந்து இப்படி மேல பார்த்தா பாருங்க, ஏன்னா எல்லா புளியும் விழுந்துருச்சு, இந்த புளி மாத்திரம் விழுக மாட்டேங்குது அப்படின்னு தோட்டிக்கப்ப போட்டு எடுக்கணும் இழுத்துட்டாங்க. ஏன்னா ஆளு இது பேசுறாரா இல்லையா? முடிச்சோட கலந்த மசுரா பேசுவாங்க. இங்க வந்து கொட்டி பார்த்துருக்குறா சாமி, எல்லா புளியிலையும் 4 கொட்டை இருந்து 2 கொட்டை மாதிரி வெளியே கிடக்குது. ஐயோ ஐயோ, இது மட்டும் பெருசா தெரியல. அந்த பைக் ஷெட் பண்ணைக்கார வீட்டுல புளியும் தோப்பு இருக்குதாமா. என்ன பண்றதுங்க, கொட்டையை எடுத்துட்டு வந்துட்டா. வேணாமாப்பா சாமி. அன்னையோட பாத்துருங்க ஊருக்காரங்க செல்லி எங்க எதுக்கு புடிக்கிட்டு போனாலும் யாரு ஆரம்பிச்சிட்டாங்களா? செல்வா ஓ வீட்டுக்கு வரணுமா? நானே கூட ஒரு ஆளை பிடிங்கிற முடிச்சு உன் பொண்டாட்டி வேணாம். சரி, அது கூட பரவாயில்லைங்க. இன்னைக்குத்தான் புள்ள வெப்பாளா இல்ல நாளைக்குத்தான் புள்ள வெப்பாளான்னு பாத்துனுங்க. நீ 12 வருஷமா ஏங்குற. என் பொண்டாட்டி ஒரு நாள் மச்சா வகுத்து வலிக்குதுன்ட்டான். சரி, என் பொண்டாட்டி புள்ள வலி வந்துருச்சாட்டு இருக்குது, புள்ள பெக்க போறலாட்டு இருக்குன்றதானுங்க. பாருங்க, இங்கிட்டலாம் புள்ள பத்த வெக்கமா இருக்குன்ட்டு வேலுமூல் காட்டு பக்கம் தெங்கு தெங்குன்னு ஓடுறாங்க. ஓடி போய் பாருங்க சாமி, வேலுமூல் காட்டு பக்கம் போய் உள்ள போய் வெளி வந்தாளுங்க. நானும் பின்னுக்கே ஓடணுங்க. என்ன பண்ண போற? சரி, பிள்ளைகள பெத்து போட்டுருப்பா, நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்துடான்னு போனணுங்க. சரி, அங்க போய் பாக்குறனுங்க, பெக்கிறதுக்கு வழி வரலீங்க. வேற எதுக்கு? பேடுறதுக்கு தாங்க வழி வந்துருக்கு. என்னதான் பண்ண? என்ன சாமி பண்றதுங்க, 10-12 வருஷம் ஆகுதுங்க. சரி, போயிட்டுலேதுங்க. பாருங்க சாமி, சும்மா சாதாரண இருக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ள. என்ன நேரம் பார்த்தாலும் சிங்காரமே பண்ணி எங்க போயிட்டு வாரா. பவுர் அள்ளி கப்பு கப்புன்னு பூசிக்கிறதுங்க. அவாடு கிண்ணு கடாரி மாடாட்டம் அலையிறாங்க. போனாலும் போகுது, புருஷன் கூட வந்து பொத்தி படுக்க வேண்டாமா. போனாலும் போகுது, புருஷன் கூட வந்து பொத்தி படுக்க வேண்டாமா. பொத்திய கட்ட வேண்டாமா. இந்த பொண்ணாத சங்கதி ஒன்றும் புரியல. இந்த முட்டை கட்ட போன பக்கமுங்க, வந்த பக்கமுங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் இந்த பணக்காரர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அண்ணையா. இன்னைக்கு வாட்டுங்க, 2ல ஒண்ணு கேட்க விட மாட்டேனுங்க. என் பொண்டாட்டி கூட அதே பழக்கமுங்களா? எங்க மச்சன் சத்தம் கேக்குது. தண்டி விட்டா பயந்துக்க மாட்டானா? பணக்காரர் வந்தாலும் எடுக்கணும் உள்ள போயிட்டாங்க. அவர் இது பார்த்தது இல்லையா? பாத்துறனுக்கா சாமியா, அது எங்கடா போன? எத்தனை நாள் ஆளை காணா? நீங்க எங்க சாமி போனாங்க? அதாவது 1.25 கொடுத்து உனக்கு என்ன வேலை சொன்னேன்? அப்புறம் குத்து சொன்னாங்க. ஆமா, நீ இது வரைக்கும் குத்தி இருக்கியா? சாமி எல்லாம் இந்த கண்ணு ஆயத்து கேளுங்க. இந்த ஐய பழைய தோலையே வச்சு வேலை பார்க்க சொல்றாங்க. நான் இந்த பக்கம் குத்துனாங்க தோற்குன்னு போகுதுங்க, அங்கிட்டு குத்துனாங்க தோற்குன்னு போகுதுங்க. இழுத்து பிடிச்சி குத்துனா கொங்காடி விழுந்துக்குது. என்ன சாமி செய்யறதுங்க? ஒரு தோலையே வச்சு இந்த ஐய வேலை பார்க்கறாங்க. சரி, அது இல்லடா, நீ உங்ககிட்ட 1.25 கொடுத்து பறிக்கு தோல் வெட்டு சொன்னா உன்னே காணா. எங்க போயிருப்பாங்க சைக்கிள் பையன் அப்படின்னு காணான்னு சொல்லிட்டு இப்பதான்டா உன் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வரேன். எடுத்துருப்பாளே செருப்ப சொல்ற தூக்கி ஓரமா போடுறதுக்குங்க. நீங்க அங்க போயிட்டீங்க. சரி, கதை மாறி போச்சுங்க சாமியோ. என்னாச்சு? நான் அப்படியே வந்துட்டு இருந்தேனுங்க. சரி, பணக்காரமா பார்த்துட்டு சின்ன இங்க வாடா அப்படின்னாங்க. சரி, நான் போனனுங்க. போனியா? போனோட படுத்துச்சுங்க. என்னடா அம்மா உடம்பு சரியில்லாம. சரி, படுத்தோன்னு சின்ன இங்க வாடா தூக்கி பிடிச்சிக்கு தூக்கி காட்டுச்சுங்க. என்னதான் தூக்கி? நானும் விடலைங்க. அங்கனக்குள்ளேயே வச்சு 4 குத்தி போட்டுருணுங்க. இன்னும் 10 மாசம் கிண்ணு நின்னுக்குங்க. செருப்பு மூக்குவார் சாமி. இனிமேல உங்களுக்கு அங்க வேலை இல்லைங்க, நான் குத்தி கொடுத்து வந்துட்டேனுங்க. செருப்புக்கு வாரி பிடிச்சு கொடுத்தேன்னு சொல்றா. அதாங்க 4 குத்துட்டியா நின்னுக்குச்சுங்க. அதுக்கு மேல உன்னால முடியாதுடா. என்ன சாமி பண்றது? பணக்காரமா படுத்துக்கிட்டே தூக்கி காட்டு. என்னடா தூக்கி அடிச்சு? செருப்பு மூக்குவார் சாமியா.
சரி நானே இப்ப நீ நடந்துக்கிற விதமே சரியில்லையாமா. அப்படியே பொண்டாடி சொன்னானுங்க. ஆமா. நான் ரொம்ப நாளா சைக்கிள் பண்ணலாம்னு ஆசைப்பட்டனுங்க. கீழே விழுந்துட்டு குறுகு இறங்கி போச்சுங்க. ஆனா நட பிடித்தாங்க இருக்குதுங்க. வேற என்ன சொல்றாங்க? அது இல்லடா, அந்த கோண கொண்டக்காரி, அந்த நெங்க வர கட்டி. ஆமா, அந்த வட்ட கொண்டக்காரி, அந்த சும்பி, ஆமா, அந்த கரிப்பி, ஆமா, மண்டையும் பெருசு கொண்டையும் பெருசு. ஆமா, அவளை கூட நீங்க 6 மாசம் வச்சிருந்தீங்களே. ஆமா, பண்ணையில வச்சிருந்தா சித்தப்பாய் பிள்ளைங்க பட்டாளத்துக்காரன் கட்டி கொடுத்தனுங்க. பட்டாளத்துக்காரன் கட்டி கொடுத்தனுங்க. அங்க குண்டி அடிப்படி செத்துட்டானுங்க. குண்டு 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 5 குண்டு போட்டாங்க சாமி. 3 குண்டு எடுத்துட்டாங்க. அந்த 2 குண்டு எடுத்து செத்து போட்டு கேக்குலிங்க. சரி படுக்க வச்சு படுக்க 2 குண்டு எடுத்து செத்தியா போயிட்டாங்க. அந்த பிள்ளை என்கிட்ட வந்து 2 கசக்கிட்டு கண்ணு கசக்கிட்டு அந்த பிள்ளை நான் தானே வச்சிருக்கேன்னு வேற ஒண்ணு கொடுத்தாங்க. செத்தப்ப பிள்ளை வச்சிருக்காம உங்களுக்கு யோகியாடா சாமி? உங்ககிட்ட கேக்குறாங்க. சரி நீங்க பணக்கார கோச்சுக்காதீங்க. சரி சொல்லு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. ஆமா. கல்யாணம் கொடுக்குறீங்க. ஆமா. வந்தா வச்சுக்கிட்டா துரத்தி விடுவீங்களா? அட வீட்டுல சோறு தண்ணி போட்டு வச்சு காப்பாத்துடா. அப்ப நீங்களும் தங்கச்சி வச்சிருக்க நானும் வச்சிருக்கேன். பேசுறாங்க. சாயந்தரமான அவங்ககிட்ட போய் சரிக்கு பத்திரை எல்லாம் கேக்குறியாமா? வாய் நம்ம சிக்க வச்சுக்க. அப்படித்தான் கசுகுசு கசுகுசுன்னு பேசுறியாமா? சம்பளம் கொடுக்கறத பப்படிக்காய பேச முடியும், கசுகுசுன்னு தாங்க பேசுவோம். என்ன சொல்றீங்க? பப்பாட்டியா வச்சிருக்கியாமாடா? மாட்டுக்கு போற வாப்பட்டி ஒன்று வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிடுச்சுங்க. இவங்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியலையே. உனக்கு அவளுக்கு தப்பான உறவு முறை இருக்காமா? தப்பான உறவு இருந்துச்சுன்னா போத்திக்க வேண்டியதானுங்க. அது இல்லடா, நீ அது அவங்கிட்ட தப்பா நடந்துக்கிறியாமா? தப்பு இப்பதான் தோல் காய போட்டுருக்குறோங்க. இப்பதான்டா தெரியுது உங்களோட எல்லாம் ஏன்டா நாடகத்துக்கு வந்து. அது நீ நடத்துற சரியில்லை. பொண்டாட்டியா வச்சிருக்க அப்பாட்டியா வச்சிருக்கியா? சாமி என்ன தகுதி இருந்தா என்ன தேனப்பட்டு இருந்தா சாமி ஒரு பண்ணக்காரங்கிட்ட அதை இது சொல்லி வச்சிருக்கானுங்க. ஆமா அவ பாட்டு சாமி. சரி வர்றாளுங்கோ என் பொண்டாட்டி மாதிரி வரவங்க கரகாட்டக்காரி வரவாங்க பாரு. பண்ணக்கார போன போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தாங்க. என்ன புறான்னு சொல்லிருக்காங்க. அபுசாமி. ஆமா இப்ப நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தான்டா அவமானம். கவலையே படாதீங்க சாமி. நீங்க பண்ணக்காரங்க. சரி ஒரு தெய்வம் நீங்க. சரி படியாளுக்கு பகவான். சரி எது தப்ப தவற பேசிருந்து மனுஷிக்கு சாமி. அவ சொன்னாலும் வந்து என்கிட்ட சொல்றீங்க வாரு. அத நினைச்சா சாமி கஷ்டமா கிடக்குது. அவ இல்லாத போது உங்களுக்கு சொல்லிட்டானுங்க. என்னன்னு ஒரு நாளாவது நான் அப்படி இப்படி இருந்திருப்பேன் சாமி. இல்ல அவ சும்மா வீட்டுக்குள்ள போனா குப்பரிக்கே வடுத்துக்கிற. அப்படியே புள்ள வைக்கிறது. அப்படியா? நீ நான் கூட சொன்னேன் நான் இப்படி இருக்கிறேன்டி. இந்த பள்ளிமலைக்கு பாத யாத்திரை ஒரு 20 பேர் ஓராங்க. அவ கூட போய் ஏறி வரத்துக்கு அது ஏற மாட்டேன்ட்டாளுங்க. வர்றாளுங்கோ ஒண்டாட்டி மாதிரி கரகாட்ட பாடு. பொண்டாட்டி வந்துட்டான்ல கீழே இருந்து மேல வரைக்கும் பாருங்க. பாத்துட்டீங்களா? ஐயோ ஐயோ பாத்துட்டீங்களா? கூட்டிட்டு போங்க. நான் உங்களுக்காக விட்டு தொலைச்சிட்டேனே. யா சாமி அது கேட்டு வாஸ் பேசுறவள ஐயா குறுக்கு வந்துட்டாராட்டுக்கு. நீங்க போங்க சார். இல்ல மட்டும் நீ எங்கடி நீ போயிருந்த? எங்கடி நீ போயிருந்த? இல்ல மட்டும் நீ எங்கடி நீ போயிருந்த? எங்கடி நீ போயிருந்த? தன்னால தேடி தேடி சலிச்சு போன பெண்ணே எல்லாரே பேசுறியோ சக்கமில்லை ஓடி இன்னும் ஒன்று கிட்ட என்ன ஏற்று பார்ப்பதில்லை. ஏண்டி 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 என்னிடமா இப்பட்டு மனிடமா? ஏண்டி என்னிடமா இப்பட்டு மனிடமா? சொல்லுவதை கேளடா சொன்னகட்ட பயமாவனே சொன்னகட்ட பயமாவனே. சொல்லுவதை கேளடா சொன்னகட்ட பயமாவனே சொன்னகட்ட பயமாவனே. ஏலேல பாட்டு பாடி ஏலே 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 எம்புசா இவ்வளவு கைவரசா. ஏலே எம்புசா இவ்வளவு கைவரசா. அலையட்டி இட்டு மலை தரணியில் உந்தனுக்கு தரணியில் உந்தனுக்கு அலையட்டி இட்டு மலை தரணியில் உந்தனுக்கு
வாய் குடிச்ச வரமா பேசி பேசுற நீங்க உன் லட்சணம் தெரியாதாக்கு தெரியாது அவமானம் தெரியாதாக்கு சாமி இவங்க அப்பே ஒரு திருட்டு பயலுங்கோ சத்தியமா சொல்ற சாமி எங்கப்ப அப்பதான் சாமி எங்க அப்பே புதுசா வந்து ஒரு வீடு கட்டி ஒரு சின்ன சொப்பு ஒரு மனுஷன் பூண்டு இருந்ததுங்க மேல கமத்தி வச்சிருந்தானுங்க அவங்க இவங்க அப்பனுக்கு கீழ்பார்வையே கிடையாதுங்க மேற்பார்வைதாங்க இவங்க அப்பனுக்கு சரி அப்படியே பார்த்து செப்பு வந்து இவங்க அப்பன் கண்ணுக்கு சிக்கிச்சுங்க வெளியே கொண்டு போன மானம் போயிரும் சொல்லி போட்டு சரி அந்த செப்ப வேட்டிக்குள்ள கட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தானுங்க இந்த 3 நாளா கமுத்தி இருந்ததுக்கு அதுக்கு உள்ள ஒரு செங்கோலை இருந்தது இவங்க அப்பனுக்கு தெரியல கூடு கட்டிருச்சு அவங்க நடந்து போயிட்டு வெட்டுக்குன்னு போட்டு விட்டு என்ன ஆச்சு புட்டு வீங்க ஆஸ்பத்திரி தூக்கி போட்டு பஸ்ல ஏத்துனமுங்க இத்தனை கீழே வீக்க வேற இருக்குதுங்க அவன் லக்கேஜ் கேக்குறியா பாருங்க சாமி பின்னால வண்டி உட்கார வச்சவங்க சீட்டு ஓட்ட சீட் ஆட்டு இருக்குது நவுன் பஸ்ஸுங்க உட்காந்து சீட்டு இப்படி பிரிஞ்சு இருக்காங்க அதுக்கு இப்படி உட்காந்தோட பாருங்க டப்புன்னு மாட்டிக்கிச்சு சீட் ஐயா பக்க ஸ்டாப் வந்து இறங்குங்கிற எங்க மாமனார் அப்படி சீட்டோட சேர்ந்து எந்திரிக்கிறா என்னதான் பண்ண என்ன சாமி நம்ம பண்றதுங்க பக்கத்துல ஒரு ஃபேனர் வாங்கி சீட்டோட தூக்கி ஐயா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு அன்னைக்கு பார்க்க ஆம்பளை டாக்டர்ல பொம்பளை டாக்டர் தாங்க இருந்திருக்குது ஐயா போய் படுக்க வச்சு இப்படி தூக்கி இப்படி காமிச்சிடலாம் அந்த பிள்ளை ஐயோ இருந்துச்சா இல்லையா பிள்ளை அந்த பிள்ளை செத்தே வச்சு கொலகார குடும்பமுங்க அட போய்யா குடும்பமே கலவாணி குடும்பம் இங்க இருந்து கல்யாணம் கடைக்கு போய் பாத்தீங்கன்னா மறுபடி கூட்டிட்டு போனாங்க மறுபடி போய் குஞ்சு நசுக்கு குழம்பு வைக்கிறேன் நான் எந்த குஞ்சு அத பேசாதீங்க ஏன் உனக்கே ரத்தம் குதிக்குது சாமி இவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தனுங்க சரி அட நிறுத்தியா குஞ்சு நசுக்கு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா ஊர்ல தெருவுல திரியிற கோழிய குஞ்சு எடுத்து குழம்பு எடுத்து நசுக்கி வச்சாச்சு அவங்க ஆத்தாக்காரி பாத்தீங்கன்னா திருட்டு வேலை செஞ்சிருக்கிறான் அங்க பக்கத்து வீட்டுக்காரி கோழி குஞ்ச காணா பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டு கோழி குஞ்சு எடுத்து குழம்பு வச்சிருக்கா ஓ வல்லல என்னன்னு தெரியாது எனக்கு சத்தியமா சொல்றேனுங்க மாமியா குஞ்சு நெஸ்டா இல்லையா குஞ்சங்க நசுக்குச்சு பேசாம இந்த கதையை கேட்காத என்ன அப்படி சொல்ற பாருங்க சாமி விருந்துக்கு போயிருந்தனுங்க சரி நான் வீட்டுக்கு போனா டவுசர் போடுற பழக்கமே இல்லை உனக்கு எப்பவுமே அந்த பழக்கம் இல்லையே கட்டில படுத்திருந்தனுங்க சரி அந்த கோழி குஞ்சு வந்து என் நெஞ்சு மேல ஏறி நின்னுச்சுங்க அந்த கூட தரவும் கவக்கணும் ஓமேல குஞ்சுல வந்து உட்காந்துச்சுங்க இவங்க மாமியா சும்மா இருக்கூடாது சூனாலுங்க ஏதா கோழி குஞ்சு அவங்க அந்த கோழி குஞ்சு கட்டிலுக்கு அடியில போயிருச்சுங்க நான் அந்த நேரம் மல்லாக்கு படுத்தது குப்பரி கழிச்சு படுத்துனுங்க சரி அந்த கவுத்து கட்டிலுக்கு அதுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல நமக்கு மாமியா குஞ்சுங்க கோழி குஞ்சுக்கு தலையை பிடிக்கிறேன்னு பிடிச்சு அப்புறம் என்னாச்சு பிடிச்சு கிருகிருன்னு ஆட்டுறாயா நீ கத்த வைக்கிறாயா ஐயோ ஐயோ கோழி சத்தம் ஏன் சத்தம் ஒண்ணு இருக்கு இது மட்டுமா உங்க அப்பா இருக்காருல்ல மாமையா எள்ளு உருண்டை செஞ்சு குடிச்சுல ஐயோ சாமி அத மாத்திரம் கேட்காதீங்க எள்ளு உருண்டை அவ்வளவு அருமையா இருக்குங்க ஐயோ சாமி அதை கேட்காதீங்க சொல்லியா சாமி இவங்க அம்மா சாதாரணப்பட்ட ஆளு கிடையாதுங்க எப்படி நல்ல மரியாதையான மாமியாங்க நல்ல மாமியா போன உடனே மருமகன்னா என்ன பிடிச்சிருக்குன்னா எள்ளுருன்றதா மருமனுக்கு எள்ளு உருண்டை ரொம்ப பிடிக்கும் நல்லா வச்சிருந்தாங்க சாமி குண்டா வச்சிருந்தாங்க சரி நானும் உட்காந்து தின்னுட்டே இருந்தேனுங்க சரி நல்லா இருக்குது எல்லோரும் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் இருந்தா சாப்பிட்டு போயிடணும் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அங்கேயே படுத்து கிடந்தனுங்க படுத்துட்டு விடிய காத்துல ஒரு 3:30 மணி இருக்குமுங்க சட்டியை திறந்து பார்த்து எள்ளுருண்டே இல்ல வாயில நம்ம இருக்குது உங்களை மாதிரி உடனே பாத்துருங்க என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க இந்த எள்ளு செக்கு இருக்குல்லங்க ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம போய் பாதி நோக்கி தின்னுடலாம் அப்படின்ட்டு போலான்ட்டு விறுவிறுன்னு போனோங்க அதே மாதிரி எள்ளு செக்கு கடந்ததுங்க மேல எல்லாம் ஒட்டி இருந்ததுங்க சரி நானும் பாருங்க மேல 2 ரவுண்ட்ல அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தனுங்க சரி நக்கி எடுத்துட்டனுங்க கொஞ்சத்துக்குள்ள பாத்துங்க இவ்வளவு இருந்துச்சுங்க உள்ள அடியில பாத்துனுங்க நல்லா நிறைய இருக்க மாட்டேங்க அப்படின்னு லவக்குன்னு உள்ள தலையை விட்டனுங்க என்னாச்சு தலையை விட்டு இப்படின்னு பாருங்க தலை உள்ள மாட்டிக்கிச்சு சாமி மாட்டோட பாருங்க சாமி வீட்டுக்கு கூட டவுசர் போட தொலைய மாட்டேங்க மாட்டோம் நானும் எடுக்கல இப்படிங்க மாட்டிக்கிச்சு வேட்டி அவுந்துக்குச்சுங்க ஐயா 4 கால் பசல இப்படியே நிக்கிறனுங்க ஐயோ உங்க மாமி அந்த 4 மணிக்கு மேலதான் பால் கறக்க வருவாளாட்டு ஆமா 3 மணிக்கு பால் கறக்கணும் கண்ணு வேற தெரியாத இருக்குது பக்கத்துல பசுமாடு நிக்கிறதுக்கு நான் நிக்கிறதுக்கு தெரியல என்ன பண்ண வந்த இடத்துல கிண்ணியும் தண்ணியும் கொண்டாந்து சும்மா சலுப்புன்னு அடிச்சு சரி சும்மா ஒரு மாமியார் நான் தாங்கிற அப்பயும் கேட்காம ஆர்வம்
மாமியா கண்ணுதான் தெரியல, கணக்கு கூட தெரியலையா? 4 காம்பு கொத்த காம்பு தெரியல. எட்டி ஒரே விட்டுருங்க மல்லாக்கு விழுந்தாருங்க ரோக்கில். குடும்பத்துல பொண்ணு கட்டிருக்க நீங்க இந்த ஆளு வரலாம் தெரியாது. உங்க அப்பா இருக்காருல்ல, அப்பே உங்க அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் பாத்தீங்கன்னா விருந்துக்கு வந்தார்ல, செவன இருக்க வேண்டியதானே, கொள்ளையில கிடந்த எங்க அப்பே விட்டு பட்டு கோமணத்தை எடுத்து ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒளிச்சு வச்சு அந்த ஆள் போய் கட்டிக்கிட. சரி, அதுல பாருங்க சிங்களம் இருக்கும் போல இருக்கு, அது பொட்டை பாட்டு போட்டுருச்சு, பொட்டு தொண்டில வீங்கிருச்சு. இது மட்டுமா, உங்க அக்காகாரி இருக்கால, அக்காகாரி சந்தைக்கு போனால, சந்தைக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா செவனின்னு வர வேண்டியதானே, பாருங்க கறி குழம்பு வைக்கணும்னு சொன்னிட்டு இருந்தாளுங்க. சரி கறி கறி வாங்குவேன், அப்படியே நேர மல்லிகை கடைக்கு வந்தாளுங்க. அங்க பாருங்க பருப்பு பாயிட்ட தூக்கி பாவடக்குள்ள ஒழுங்கி வைக்க பருப்பா கடைக்காரு இதை பாத்துட்டாரு. சரி, அக்கா பாவடைய தூக்கிட்டு பருப்பு எடுத்து தானே விட்டாங்க. அந்த பாலத்துக்கு அவன் பருப்பு அவன் எடுக்கலையா? எடுத்துட்டு போறேன். இவனுக்கு தெரியாது, ஒரு ரோக்கி எனக்கு தெரியாது. போயா முத பொண்ணு பார்க்க நேரம் போனாங்க. இவங்க அம்மா வந்து இப்படி நின்னானுங்க. ஆனா இவளோட இவங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்கு இவளோட பார்த்தா ஒண்ணு, இவங்க அம்மா பார்த்தா ஒண்ணு. இவங்க அம்மாவே இவ்வளவு அழகா இருக்கு, புள்ள எவ்வளவு அழகா இருக்கு நினைப்புல அப்படின்னுங்க. இவங்க அம்மா வந்து வெளியே நிக்க. சரி, இவ உள்ள உடனே வெளியே வர, 2 பேரும் உள்ள போக வெளியே வர, உள்ள போக வெளியே வர, உள்ள போக வெளியே வரமா இருந்தாங்க. சாமி 2 பேர்த்தையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியலங்க. பொடக்காளி பக்கம் போய் பாக்குறனுங்க. இவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு சேலை, ஒரு சாக்கிட்டு, ஒரு பாவாடங்க. இவங்க அம்மா கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அம்மானத்தோட வீட்டுக்குள்ள நிக்கிறதுங்க. இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அம்மானத்தோட நிக்கிற. என்னைக்கு இவங்க அம்மானத்தோட வாச்சது அன்னைக்கு சிரிக்காதயா. அப்பா இது மட்டுமா, குடும்ப வள்ளல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் கூட இந்த மனுஷன் இருக்காரு, இந்த மனுஷன் இவ்வளவு பேசுறாரு, வாய் கிளியா பேசுறாரு. நான் கட்டிக்கவே மாட்டேன்னு இந்த ஆளு என் கால்ல உழுந்து கெஞ்சினாரு. நான் கால்ல உழுந்தனா முட்டுக்களை தட்டி விட்டு குப்பிரிக்க விழுந்து அங்கே வந்து கால்ல விழுந்து பீத்திக்கிறாளுங்க. அதுல கால்ல உழுது கெஞ்ச போனா போயிட்டு போதுன்ட்டு மாத்திரோட கட்டிக்கலீன்னா குச்சிக்குள்ள வெந்து வந்து செத்தியா போயிருப்பாளுங்க. மச்சான் என்ன கட்டிக்க நீ சொல்லுட. போயா என்னை கட்டிக்கலன்னா வேற எவனும் உன்னை கட்டி வைக்க மாட்டேன். என்ன அது சிறகு வத்திக்கு சீரை கட்டிக்க போனா, வரட்டு கலட்டாட்ட வாரியா வெளியே வச்சு அடிச்சிருங்க. அதான் தண்ணியில வீணா போச்சு. அதனால இன்னைக்கு போதை இல்லாம இருக்கிறனுங்க. என் பொண்டி உள்ளு கொண்டி அடிப்பணுங்க. உள்ளுக்கு கொண்டி அடிப்பணுங்க. ஒருத்தர் பரவாயில்லைங்க சாமி. எந்திரிச்சு நிக்கவே முடியலையா, உங்களுக்கு 9 பொண்டாட்டி வரணும், 9 பொண்டாட்டி. சிண்டாக்ஸ் இருக்கும்ல, கை குடுறா நீதானா சின்ன ஆம்பளை சிங்க பொண்டாட்டி தானே பொண்ணு பீர் கட்டுறா. சாமி அந்த கிண்ணி கொடியை புடிச்சு கொடுங்க. பொம்பளைங்கிறத காட்டி புட்டாவார், நான் நிக்கிறேன் படுத்துட்டு ஆவார். நல்லா கை வேலை வாப்பியாட்டு அடுக்க வச்சு செய்யுது. உங்க அப்பா வெள்ளி அடிக்க அடிப்பாரு, வேற யாரும் அடிப்பா? எனக்கு மாமியா அடிங்க. ஓடுற பஸ் ஒத்தக்கலை நிப்பாட்டின வீரண்டி நானு. எப்படிங்க பஸ் அங்க கூட கை நீட்டி ஏறி வந்துருண்டா. எல்லாரும் அர்த்தம் செய்வாங்க. ஒரு மூட்டை பொறி வராசம் வீரண்டி. கப்பா இதை கேட்க
பார்த்து புடிச்சு சாப்பிட்டு ரெண்டே கண்ணு மச்சான் பாம்புக்கு 2 கண்ணு தானே எங்க பாம்புக்குலாம் ஒரு கண்ணுதான் நான் உன்னை கட்டி பாலா போனனையா போயிட்டே இருக்குது தேலுக்கு 2 கண்ணு மச்சான் தேலுக்கு 2 கண்ணு தானே ஒண்ணு கெடாரி கண்ணு ஒண்ணு போட்ட கண்ணு உன்னை கட்டி நான் தேலுக்கு பின்னாடி சுத்துறையா எல்லாம் தேர் கட்டி குடும்ப மாட்டு இருக்குது ஒண்ணு நான் தெரியாம அடிச்சிட்டண்டி ஐயோ 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 சிரிக்காதடா ஏய். நான் பையில அழுகிறேன் சிரிக்கிறேன்னா நீங்க ஒரு நாளைக்கு தானே போ. இப்ப கணக்கா இருக்கு. ஒண்ணு நான் கட்டி அழுகு முன்னா ஓ மேல கத்தானாத்த பொறுக்கலையே ஒண்ணு நான் முட்டி அழுகு முன்னா ஓ மேல மூத்திர கவிச்சி ஒரு கல்ல ஓ சரி அட கள்ளி மரத்தடியே என் முண்டாட்டி கையூனி பேழையில மகாபிரபு நான் கையூனி பேழையிலே பாதி பீ பேழை உள்ளதுக்கு விடுறேன் ஐயோ பாதி பீ பேழையிலே என் முண்டாட்டிய பண்ணி வந்து முட்டி நீயே முட்டுற. அடுத்த ஷிஃப்டா ஆயா ஆயா அங்க பாரு டேய் இல்லடா வாயில விடுங்கடா சுத்தி வா சண்டையா அப்படி சண்டை பொருங்க என் மொண்டாட்டி கட்டி பிடிச்சி அழுதாங்களா இருங்க கட்டி பிடிச்சி அழுதீங்களா என் மொண்டாடிக்கு இப்பதான் நான் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன் நீ கூட அப்படி பிடிச்சிருக்க மாட்டேன் பல்லக்கார புடி நல்லா இருக்கு அவசரத்துல புடிச்சது அப்படி தாண்டி இருக்குது சும்மா சொல்லி என்ன மச்சான் சண்டை ஓடிக்கிட்டு அவங்க சிரிக்கிறாங்க ஆமா மச்சான் அதனால நம்ம சண்டை ஓடணும்னு ஆசைப்பட்டோம்னா வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்குவோம் சரி மச்சான் நீ ஒரு சட்டி நீ வந்து ஒரு செருப்பு எடுத்துக்க சரி நான் வழக்கமாத்த எடுத்துக்கிறேன் சரி வீட்டுக்குள்ளே சப்புன்னு அடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அதனால போனாலும் போகுதடி பெண்மைகளை உந்தனுக்கு போனாலும் போகுதடி பெண்மைகளை உந்தனுக்கு ஆனாட்டி முட்டு கோபம் ஆகாதடி சொல்லி சேராரும் செம்பெருமாள் வார்த்தைகளை சொல்லி நாவிடுவோம் சேர்ந்திடுவோம் மனவரத்தோடு தேடுவோம் ஆரி வங்கரமே மாசமுள்ள செம்பகமே ஆரி வங்கரமே மாசமுள்ள செம்பகமே இப்படி இருந்திருந்தா ஒரு சாக்கு புள்ள பெற்றிருந்துருக்கலாம் அதனால சொல்லி அதனால நம்ம சந்தோஷமா இருக்குமா மூடி கிடந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன முந்தானை காட்டில் அறிவாவா என்றன
காட்டுக்குயிலை கூட்டில் அடைத்து பாட்டு பாட சொன்னது அந்த கூட்டுக்குயிலை நாட்டுக்குயிலாய் போட்டி போட வந்தது வேட்டை உள்ளம் வளைவிரித்து வென்று வருவன் நின்றது வேட்டை உள்ளம் வளைவிரித்து வென்று வருவன் நின்றது வேங்க காதல் விரித்தவரை வெள்ளிக்கலை மாண்டுகிறது வேங்க காதல் விரித்தவரை வெள்ளிக்கலை மாண்டுகிறது மூளை பிறந்த இவை நின்று பார்த்தா என்பதே முந்தானை காட்டில் ஆடி மாய்ந்தது ஆடு இழந்து தாள் இரண்டும் இருந்ததே ஆடு மட்டும் வாய்க்கிறது சொல்லுது மூளை பிறந்த இவை நின்று பார்த்தா என்பதே பெரிய பணக்காரங்க வைத்துமா வேலை செய்யணுமா இல்லையா வேலை செய்யுமா வேண்டி பட்ட வெட்ட போகல ஏண்டி பட்டு விட்ட போகல வேண்டி பட்ட வெட்ட போகல தின்னப்பட்ட திப்பில சிரிக்கி ஏண்டி பட்ட வெட்ட போகல போகல அட நீ ஆமா நீ மட்டும் 11 மாசமா அட நீ மட்டும் 11 மாசமா அட மித்திரத்த பத்திரத்த போகணுமா நீ மட்டும் 11 மாசமா ஆமா நான் உன்னை கேட்கிறேன் அடி ஆமா நான் உன்னை கேட்கிறேன் ஆம்பளைக்கு சமமா பொம்பளை நீ பேசுற ஆமா நான் உன்னை கேட்கிறேன் என்ன ஆம்பளை பொம்பளைன்னு சாமி தெரியாம தான் கேக்குறேன் ஆம்பளை செய்யற வேலை ஆம்பளை தாங்க செய்யணுங்க ஆ, பொம்பளை செய்யற வேலை பொம்பளை தாங்க செய்யணும் சரி 10-12 வருஷம் ஆகுதுங்க ஆ. புள்ளியா குட்டியா ஓயிட்டு சாமி 10-12 வருஷம் ஆகி புள்ள குட்டி புழுப்பூச்சி இல்ல காசி ராமேஸ்வரம் போறவங்களுக்கு ஆ, எங்க கையினால வேண்டி கஞ்சி கொடுத்தனா யாரும் குடிக்க மாட்டாங்க சாமி சரி நிழலுக்கு கொடியும் ஒரு செருப்பு தைச்சு கொடுக்கறதுக்காக நான் போறேனுங்க பட்டை வட்டு போக பட்டை விட்டப்பா வாயா. பட்டை விட்டப்பா ஆ, பட்டை வட்டு ஓடிஞ்சினா அது. ஓடி வட்ட வெட்ட போரு நீங்க வைந்த மீளா மாத செல்வி பட்டு விட்டு போகல கைதொடியா மாத்து சொல்லு வட்ட வெட்ட போரு நீங்க வைந்த மீளா மாத செல்வி நித்தனைக்கோ வட்ட வெட்டி நீங்கிருக்கு காயிலுக்கு ஐயோ ஆவலனாரு ஆவலுக்கு குழந்தை குழந்தைக்கு பாம்புல ஆதர பட்டு விட்ட போனவ போனா போன இடம் வந்தா வந்த இடம் ஆளு வேற குட்டை எங்க போனான்னு தெரியல ஒரு செல்லியே சத்தம் கேக்குது பக்கத்துல தான் இருப்பாளாட்டு இருக்குதுக்கோ செல்லியே பட்டை வெட்ட போனியா பட்டை கிடைச்சதா பொழுதுனைக்கும் காட்டிக்கிட்டு இருப்ப இன்னைக்கு தான் நீ காட்ட மாட்டேங்கிற என்ன காரணம் என்ன செல்லி மடியில நம்ம வச்சிருக்கிறாங்க போனியா பட்டை கிடைச்சதா பட்டையெல்லாம் கிடைச்சது மாமா கிடைச்சிருக்காது போலீஸ் ஐடு மாமா பட்டை வெட்ட பழத்துல பாம்பு எங்க பாம்பு உள்ள இருக்க செத்து பாம்பு 8 நாள் நின்று அடிக்கிற ஆளு பாம்புக்கு பக்கத்துல பாம்பு பக்கத்துல குழந்தை மாமா குழந்தையா ஆ. விட்டாவா ஆ, பாம்பு படம் எடுத்து பாலகனாய் பார்த்திருந்தேன் பாம்பு படம் எடுத்து பாலகனாய் பார்த்திருந்தேன் இன்றைக்கு வர்றம் தள்ளி நீங்கி வந்து நீ தேவரா பிள்ளை இல்லாத பெரும்பாய் மக்கள் அம்மாவை நீ வேண்ட பாம்பு டஸ்ன்னு போவ பயில தூக்க காட்டு ஆமாம்மா அப்பா சூர்ரா ஐயா சூர்ரா மிருதக்கார சூர்ரா அம்மா ஊர் மேல போயிட்டு வருமா ஏட்டுடா பால் குடு பாலா எனக்கிட்ட எப்படி இருக்கிற பால்ல நானே குடிச்சு போட்டேன்னா காசி வச்சிருந்த பால்ல ஆமா போமாம்மா பையன் ஏமாந்தே செத்து போயிடுவாடா சாமி
ஊர் பண்ணக்காரங்களாம் பெரிய பெரியவளாக இருக்கிறாங்க சாமி. இந்த மதுரைவீரன் சாமிக்கு பால் காசு கொடுத்த குடும்பமெல்லாம் பாலார் சுலமாக இருக்கும் ஐதீகம் இருக்கிறது. உங்கள் மனதிலே ஊர் பண்ணையாடியில் பெரிய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. கல்யாணம் ஆகாதவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொழில்துறை நஷ்டமடையில் எந்த குறையாக இருந்தாலும் சரி சாமி மதுரைவீரா என்று மனதாக நீங்கள் நினைத்து நீங்கள் பால் காசு கொண்டாந்து மேலே கொடுங்க சாமி. எல்லாரும் கொண்டாந்து ஆத்தா எல்லாம் ஏத்துறே என்ன மண்டல் பாட்டே கிடக்குற எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் வந்து பால் காசு சாமிக்கு எல்லாம் பால் காசு கொண்டாந்து மேலே கொடுங்க சாமி. நாங்கள் வந்து உள்ளே வந்து வாங்கக்கூடாது, வாங்கினா அது வேற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் மனசார வேண்டி பையனுக்கு பால் காசு மதுரைவீரன் சாமிக்கு பால் காசு கொடுக்குறவங்களா மேலே கொண்டாந்து கொடுங்க சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவில் கட்டி வைத்தேன். அது பட்டு துயிலுடன் தன்னை திரகி சில்லனையிட்டு வைத்தேன். யார் யாரோ வந்து தாராட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவை குட்டிலை கட்டி வைத்தேன். அது பட்டு கோயிலுடன் அந்த சீரையில் மெல்லனையிட்டு வைத்தேன். யார் யாரோ வந்து தாராட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவை குட்டிலை கட்டி வைத்தேன். பச்சை கோயிலுடன் அந்த சீரையில் மெல்லனையிட்டு வைத்தேன். குடும்பங்களும் அந்த மதுரைவீர சாமி வெள்ள குதிரை ஏறி வீச்சிருவாக எடுத்து அவர் குடும்பத்தில் எந்த குறையாக நீங்கி குழந்தை பாக்கியம் கல்யாணம் சிறப்பாக நடைபெறும் என சொல்வது எங்கள் கடமை. சூங்கு கொடுப்பது மதுரைவீர சாமி என்று கேட்டுக்கொண்டு அன்பில் கொடுத்து பால் காசு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. மைக் செட் எழுதி வைப்பாருன்னு பார்த்தேன். மைக் செட் எழுதி வைப்பாரு. பையன் மைக் செட் ஓட்ட போயிருவியா நீ வேற செல்லே இந்த தோட்டிக்கு அவளை கொடுங்க. இந்த மேடை
மதுரையிலே மிக சிறப்பாக மதுரைவர் சாமிக்காக தொட்டி வேட்டி கொடுத்த அன்புள்ளும் தொட்டி கட்ட முடியாது. எப்படி மச்சான் தொட்டி கட்டுறது? பிள்ளைக்கு கோமணம் தான் கட்ட முடியும். நாளைக்கு நீ குளிக்கும் போது கோமணம் கட்டிக்க. முன்னால கட்டிக்கிட்டு பின்னால சோப்பு போட்டுக்கலாம். பின்னால கட்டிக்கிட்டு முன்னால சோப்பு. அறிவா பேசுறேன் மச்சான். வர உனக்கு அறிவு கூட்டிகிட்டே போகுது மச்சான். என்ன பண்றது? நீ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நல்லாவே இருக்குது. செல்லியே மச்சான் பசி ஏறிச்சுன்னா டீசல் குறைஞ்சிது. மச்சான் என்ன பண்ண புள்ள பெத்தது இல்ல. நான் போய் காசு வந்துருச்சு செங்கல் சிமெண்ட் வாங்கி பெருசா தொட்டி கட்டி பயில தண்ணி ஊத்தி உள்ள போட்டுறலாம். ஐயோ புள்ள செத்து போயிருவேன். தொட்டி கட்டி போடு. கஷ்டப்பட்ட மனுஷனா இருக்க. தொட்டி கட்டி குழந்தைய உள்ளே போடுயானா? சாமி தொட்டி கட்டி போடுனால அதுக்கு என்னதான் சாப்பிடுற? கீழே போட சொன்ன போட முடியாம கிடக்குது. ஒரு பள்ளம் பார்த்து தலை வச்சு மேடு பார்த்து கால் போட அப்பதான் பயில குடலாத்த விழுவாதான். நீங்க போட்டு பாருங்க பல்ல எங்கிட்ட இருக்கு மேடு எங்கிட்ட இருக்கு. சரி நான் விரிக்கிறேன் நீ உள்ள போடுறியா? சொல்லி பயில உட்கார வைக்காத படுக்க போடு. படுக்க போடுறேன். போடு. நல்ல விரி மச்சான். நீதான் விரிக்கணும் இப்ப நான் விரிக்கிட்டா. குழந்தை காட்டு உள்ள போடு. ஏன்டா நினைச்சு போட்டுறேன் கிடையாது. என்னப்பா பண்றது? நீ கொஞ்ச நாளைக்கு பேசாம அன்னைக்கு வயலுக்கு நல்ல ஒரு தாளாட்டு சொல்லு. நல்ல தாளாட்டு சொல்லு. அவனுக்கு தாளாட்டு தெரியாது. நான் இன்ன வரைக்கும் ஆட்டணும் இல்ல. ஆமா நீ தாளாட்டு சொல்லு. இதுக்குள்ள போடு ஒன்றுச்சுனா செல்லியே என்ன வெளியே கொட்டுற? முதல்ல உள்ள சரியா கொட்டுவோம், இப்ப வெளியே கொட்டி விட்டு போயிடுற. பாட்டு தாளாட்டு பாட்டு பாட்டு பாயிருக்கு. தொட்டில் மேலே முத்து மாலை சின்ன பூவா விளையாட பாட காரணம்
பிள்ளைக்கு உரம் விழுந்துரும். பையன் வர்றான்னு கத்துறியா கீரை போண்டா வாங்கி கொடு. அதாவது கீரை போண்டாதான் கீரை போண்டா மாமா பிள்ளை காட்டுல கண்டெடுத்த பிள்ளை ஏதோ பயந்துருப்பேன், அதனால பிள்ளைக்கு பேர் வைப்போமா மாமா. மொட்டை அடிச்சு பேர் வைக்கணுமா? ஆமா மாமா. அதுக்கு அந்த ஆசாரியப்பனை கூப்பிட்டா காசு கேட்பாங்க. ஆத்தாடி அப்ப என்கிட்ட சின்ன கத்தி இருக்குது, பயலுக்கு மொட்டை எடுத்து விட்டுருவோம். ஐயோ நீ காதை ஒண்ணு இல்லாம ஆக்கி போல புளி வச்சிருக்கேன், பய காதை நறுக்குன்னு குத்தி விட்டு வார மாட்டிட்டோம்னு வச்சுக்க, காதை இருந்தாலும் வாராம இருக்குமா? நல்லா இருக்கு மாமா. சரி சரி அந்த அவரை கூப்பிடுங்க. ஓ ஆசாரி போய் ஓ ஆசாரி மாமாய். எனக்கு அப்பனே உனக்கு மாயமுறை தானே வேணும். முறப்புறாள் தானே கூப்பிடுறேன். செல்ஃப் எடுக்காத மோட்டர் வருது. பூ முட்டை அவுச்ச முட்டை. வளர்க்க மாட்டேன். சாமி நான் தானுங்கோ. சாமியா சின்னாருங்க சாமி. என் பொண்டாட்டிக்கு பய, என் பொண்டாட்டிக்கா 3 பையன். செவுட்டப்பன மசுறு அடுத்து இருக்கு. என்ன சாமி? மூத்தவன் முத்துராசு, சரிங்க. சின்னவன் செல்வராஜு. எல்லாம் ஆளுக்கு உள்ள போனாலே சரியா சொல்றீங்களே. நடுவில் பிறந்தவன் நாகராசு. சரிங்க. இந்த நடுவில் பிறந்த பையன் சும்மா அழுதுகிட்டே இருக்கான்டா. ஓகே தலையை பார்த்து அடிக்க வேண்டியதானுங்க. பக்கத்து வாந்தி எடுத்துடுறான்டா. கழுத்தோட சுருக்கு வச்சிருங்க அவ்வளவுதே. உன் பையில காட்டா என் பொண்டாட்டிக்கு என்ன மாட்சந்தைக்கு போனியா? சடகமே கரகமே. என் பொண்டாட்டிக்கு பய நெஞ்சு நெஞ்சா அடிச்சுட்டு வாதுற. பாவமா இருக்குது உன்னை பார்த்தா. போய் செவிட்டனு கூட்டு வந்துருக்குறாங்க. அது இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி. உன் பொண்டாட்டியா? எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாரா? மசினாடு தான் குடும்பம் நடந்திருக்கு. அதை ஏன்டா கேக்குற? இவ்வளவு நேரம் இழுவியா இருந்தா எவதான் வாழுவா? என் பொண்டாட்டி கட்டி கொடுக்குறப்ப எங்க மாமியா கையங்களை காடுக்கு எனக்கு எழுதி கொடுத்தா. அதுக்கு மேல இருந்தாலும் நீ தூங்கிடுவ. அந்த கையங்களை காட்டுல என்ன பண்ணுனேன், கம்ப விதைச்சு போட்டேன். சரிங்க. கம்ப விதைச்சு போட்ட உடனே காக்கா குருவி எல்லாம் இந்த கம்ப திங்குதுன்னு என்ன பண்ண, மேல ஒரு படம் மாதிரி போட்டு என் பொண்டாட்டிய மேல உட்கார வச்சு குருவியை துரத்துடின்னு சொல்லிட்டு போனேன். நீங்களும் பக்கத்துல இருக்கிறீங்க? ஆமா, இருந்துட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பாருங்க, நானு டவுனு கடைக்கு போயிட்டு 4 வடையை வாங்கிட்டு என் பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுக்கலான்னு நானும் வாங்கிட்டு போனேன். சரிங்க. என் பொண்டாட்டி அந்த பறந்துல இருந்து ஒரு காலை கீழே தொங்க போட்டு மறுக்காலை மேல வச்சுட்டு உட்காந்து பறவை உரட்டிட்டு இருந்தா. சரிங்க. உரட்டிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு கரடியா? ஆமா. கரடி ஒரு காலை இழுக்க உன் பொண்டாட்டி காலை கப்புடு புடிச்சிருச்சு. கரடி பிடிச்சி ஒரு காலை இழுக்க, நான் மறு காலை இழுக்க, அது ஒரு காலை இழுக்க, நான் ஒரு மறு காலை இழுக்க, 2ஆ பொழந்து போயிட்டாடா. அன்னையில இந்த ஊர்ல யாரு பார்த்தாலும் பொண்டாட்டிய 2ஆ பொழந்த ஆச்சாரிய எப்ப வந்து இருக்கான்னு சொல்லி அவ செத்தா கூட பரவாயில்ல. அன்னைக்கு தாண்டா எடுத்து புது புடவை கட்டி இருந்தா, பாவாடை கட்டிட்டு இருந்தா. அந்த பாவாடையும் கிழிஞ்சு போச்சுடா. பொண்டாட்டியே செத்து போச்சு. அந்த எனக்கு பாவாடை கிடைச்சதான் பெருசா தெரியுதுங்க. ஏன் அந்த பாவாடை கிடைச்சிருச்சு அந்த மையம் அழுகுறாருன்னா, அந்த பாவாடையை வச்சுதான் 30 கும்பிடுவாராட்டு இருக்கு. சரி, எதுக்குடா கூப்பிட்டீங்க? இல்ல குஞ்சு வருஷம் முட்டை சொல்லி வா. ஆனா பையனுக்கு காது குத்தணுமா? எடி அந்த செருப்பைய செவுட்டு காது பையல. எத்தனை நாள் அந்த ஐயன் உனக்கு பழக்கம்? ஆசரி மாமா. நான் கத்துட்டு புடிச்சு போட்டு காசு உசுல வச்சு புடிச்சுக்கிட்டாங்களா? அட போக மச்சான், உனக்கு ஒவ்வொன்றும் விவரம் முடியாது. இப்படி பேசியிருந்தா புரிஞ்சிருக்கும். சாமி ஏடா முதல்ல சொல்ல வேண்டியதானே பையனுக்கு காது குத்தணும்னு? சரி, அதாவது மொட்டை நீங்க அடிச்சுக்கீங்க, காது நான் குத்துறேன். பாரு என்னென்ன சைஸ்ல கொண்டு இருக்க பாரு.
ஐயரா திறக்க முடியலடா. ரொம்ப நாள் ஆச்சு மூடி வச்சு. ஆமா, இந்த ஹாட்டின்னு ஆட்டில டைமண்ட் சிப்பேட் ரெண்டு சோக்கர்ல குத்துங்க. போய் போய் சீட்டு அடிப்புற கூட்டு பாக்கலாம். அதுலடா அந்த மாடல்ல கொண்டு வந்திருக்கேன்டா. லோலாயி லோலாய் வேணா கொக்கா வேலாயி வேணா. அவன் நடந்தா ஆடணும், நின்னா தொங்கணும். சரி, என்ன சைஸ் கூட நின்னா ஆடணும், நின்னா தொங்கணும். தொங்கணும், நடந்தா ஆடணுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேங்குதுடா. நசுண்டா இருக்குதுங்க. இது கிரை எவ்வளவுங்க? இதா நல்ல பாத்து 45 ரூபாடா. 40 தாய் பீ தின்னா அவ்வளவு என்னால முடியாது. இங்க வந்ததுக்கு ஏன் பீய தின்னுங்க. போடா. 81 ரூபா. அதுக்கு மேல 10 காசு இல்லைங்க. ஏய் சின்ன 81 ரூபா தரணுங்க. கட்டி வராது. நாளைக்கு சிலந்தி வரும் உட்காந்து பாருங்க வெய்ய காலத்துல. சின்ன போனா போகுது. நீ எளியவன் வேண்டாம். 25 ரூபா கொடுத்துறேன். அவ்வளவுதான் கொடுக்க கூடாது. ஒரே விலை 91 ரூபா. அதுக்கு மேல 10 காசு இல்லவோ. எனக்கு கட்டி வராது. ஒரே விலை அவ்வளவுதாங்க. ஆகாது ஆகாது ஆகாது. போனா போயிட்டு போகுது. 11 ரூபா தருவீங்க. இவ்வளவுலாம் தர முடியாது. கடைசி விலை நாங்க தோல் பெட்டு தரணுங்க. 111 ரூபா. அதுக்கு மேல 10 காசு இல்ல போ. குத்துறீங்களா? அம்மா சரி, போனா போயிட்டு போகுது. ஏண்டா ஆமா, இதுவரையும் குத்துனதே இல்ல. போனா போயிட்டு போகுது. வலிக்காம குத்தி விட சொல்லுங்க. நான் குத்துறப்ப உன் பொண்டாட்டி நல்லா பிடிச்சு விட சொல்லு. ஆனா வலிக்காம குத்துவீங்களா? நீங்க குத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறமேட்டுக்கு நான் பார்த்து விடுறேன். நான் குத்துறப்ப உன் பொண்டாட்டி நல்லா பிடிச்சு சொல்றா. ஏன்டா டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல எது வேணாலும் பண்ணிக்கங்கடா. ஏய், நான் காதை பிடிக்க சொன்னா காதை பிடிக்கணும், தலையை பிடிக்க சொன்னா தலையை பிடிக்கணும். பாரு, குத்துறோம் பார். சாமி குத்துறீங்களா முத்தம் கொடுக்குறீங்க? காது குத்து வரேன்டா. காதை பிடிக்கிறேன்னு சொன்னீங்க. எதுக்கு ஒரு இன்ச்சு? சரி சரி, நீ ஒதுக்கி நில்லு. நான் பிடிக்கும் போது, நான் குத்தும் போது காதை பிடிக்கணும். காதை பிடி. ஏய், நீ போல பிடிக்குது. காதை பிடிக்குது. காதை பிடி. புடுறா காதை. ஏய், என் காது இல்லடா, குழந்தையோட காதை பிடுறா. பயகாதா? ஆமா. சரி, நீ ஒத்து வர மாட்ட. காதை பிடிச்சிருந்தா என் காதை பிடிக்கிற. குழந்தையோட தலையை பிடிக்கணும். தலையை பிடி. சாமி காது குத்திட்டீங்க. குத்தியாச்சு. சரி, உங்க வாயினார பேர் வைங்க. பிய்யின்னு வைடா. அட ஆறேங்க ஐயா. நல்லா வாயில் நுழையிற மாதிரி குச்சின்னு வை. வாயில குச்சியத்தான் விடுவீங்களா அவங்க ஊர்ல? வாழைப்பழம்னு வை. அதுல ஊதுவத்திய குத்து. சரி, சாமி எங்க பேர் வைங்க. வேண்டாம். எங்க பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் வைங்க. உங்க அப்பன் வேண்டாம். உங்க அப்பன் பேரு வேண்டாம். எங்க அப்பன் பேரு உங்க அப்பன் எங்க அப்பனுக்கா பிறந்தா? இந்த ரெண்டு பந்தய கட்டிக்காக போறாங்களா? இல்ல இல்ல, எங்க அப்பன் பேர் வைங்க. இல்லடா. சரி, உங்க அப்பன் பேர் என்ன? தயவு செஞ்சு இந்த பேர் வைக்கும் போது எல்லாரும் கை தட்டுங்க. சரி மாமா, எங்க அப்பன் பேர் வைங்க. எங்க உங்க அப்பன் அப்பன் பேரு ஐயா முடியாது, எங்க அப்பன் பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் முத்தனுங்க. உங்க அப்பன் எங்க அப்பன் பேர் வீரனுங்க. வீட்டு வீட்டுல மட்டும் வீரனா, செத்த மட்டும் குப்பை வீரனா. அது சும்மா அது எங்க அப்பனை இருக்கிறதா உங்களுக்கு தூக்கம் வர. உங்க அப்பன் பேரு முத்தை. எங்க அப்பன் பேர் வீரன். உங்க அப்பன் பேரு முத்தை. இவங்க அப்பன் பேரு வீரன். முத்தையும் வீரனையும் சேர்த்து முத்து. முத்து வீரா. முத்துவீரா, முத்துவீரா. அம்மா சொல்றா. ஐயா சொல்றா. ஏய் சின்ன, ஏய் சின்ன, அம்மா சொல்றா. அம்மா சொல்றா. காலுத்துல காசு குடுறா. ஒரு நாய் வளர்த்தாதான் பரண்டதை என்னமோ நடிச்சுனுங்க. காலுத்துல காசு குடுறா. காசுங்களா? போகும்போது தரணுங்க. போகும்போது தேர்ல இட சொல்றவங்க புடிச்சுக்குங்க. எனக்கு சந்தேகம். நம்ம ஊர் சந்தை கேட்டு வந்து கேட்டுக்கிட்டே நில்லுங்க. எனக்கு சொல்றியா? என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு சந்தேகம். முந்தா நாளுக்கு முத நாள், அதுக்கு முந்தின நாள் உன் பொண்டாட்டி என் பட்டறைக்கு பக்கத்துல வந்திருந்தா. வயிறு ஒட்டி போய் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா குழந்தையோட இருக்கிறீங்க. எப்படி குழந்தை பிறந்தது? சாமி என் பொண்டாட்டி பெருங்கூட்டு வம்சமுங்க. சரி காங்கேய மாட்டோட சேர்ந்தவனுங்க. 9 மாசம் வரைக்கும் பகுரு தெரியாது. 10ஆம் மாதம் கபக்குன்னு தள்ளி குப்புக்குன்னு பெத்து போட்டு வாழ்ந்தாங்கிற பட்ட வட்ட போவே தங்க தாம்பலம் இல்ல. சொல்ல போ. ஏய் சின்ன, நீ போய் சொல்ற. அங்க இருக்க தங்க தாம்பாளம் காசு மண்ணோட நான் செஞ்சு கொடுத்ததுடா. இந்த காசு மண்ணோட குழந்தை. அந்த குழந்தை அதாவது மாலை செஞ்சு பிறந்த மன்னனுக்கு ஆகாது, கொடி செஞ்சு பிறந்த கோத்திரத்துக்கு ஆகாதுன்னு பரிகாரம் செஞ்சு வச்ச குழந்தைய நீங்க தூக்கி போட்டீங்க. இப்படியே போங்க, நானும் போய் மன்னர்கிட்ட சொல்லிட்டு போங்க. சாமி என் பொண்டாட்டி அடியில இருக்கிறத தரணுங்க. தங்க தாம்பாளம் அதை நீட்டி இருக்க கம்பியா அதுக்கு சொல்றா. உங்க
குப்பசாமி நாங்க பாத்துக்கிறோமுங்க செல்லியே மச்சான். ஐயே மோசமான ஐயே ஆமா இங்க குத்துற மாதிரி குத்தி போட்டாங்க போய் சொன்னாலும் சொல்லிடுவா ஆமா. தம்பியும் திம்பி நீ தூக்க சரிங்க மச்சான். சட்டியை முட்டி நான் எடுத்துக்கிறேன் சரிங்க. எங்க அப்பே வந்தது கோனகிரி பட்டணம் இருக்குது சரிங்க. அங்கவே பருப்படு 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 பருப்படு